பரணி ஆரம்பிச்சிருங்க பரணி. ஓகே, இன்னைக்கு வந்த மிகப்பெரிய அப்டேட்டு, எல்லாரும் மோஸ்ட் வெயிட் பண்ணது, கமல்ஹாசன் மற்றும் ரஜினிகாந்த் சேர்ந்து நடிக்கும் படம் எல்லாருமே அந்த 2 பேரை தவிர ப்ரோமோ. நான் வெயிட் பண்ணேங்க, நானும் தான் வெயிட் பண்ணேன். நடக்கணும்னு எனக்கு ஆசை இல்லைன்னு சொன்னேன்னா என்ன, புரியலையே. எனக்கு நடந்தா நல்லா அதான் இருக்கும். 2 பேரும் அந்தர்பல்ட்டி அடிச்சு ட்வீட்டா போட்டீங்களே. இருங்க, நாங்க நடக்காதுன்னு சொன்னோம். ஓகே, நடந்தா நல்லா இருக்கும்னு சொன்னோம். சரி, ஓகே, அதுதான் இன்னைக்கு வந்து மிகப்பெரிய அப்டேட்டு. அப்புறம் இன்னைக்கு 1 இயர் ஆஃப் டிராகன் அப்படின்றதுனால டிராகன் 2 பண்ண போகிறோம் அப்படின்ற மாதிரி பிரதீப் ரங்கநாதன் வந்துட்டு ட்வீட் பண்ணியிருந்தார் இன்னைக்கு. ஸோ அதுவுமே டேரக்டருமே வந்து அராஜகம் வில் கண்டினியூ அப்படின்லாம் சொல்லியிருந்தாரு. ஸோ அது எப்படின்னு பார்ப்போம். அப்புறம் விமல் நடிக்கிற வடம், அந்த படத்தோட ட்ரெய்லர் இன்னைக்கு ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. படம் March 6 ரிலீஸ் ஆகுது. பார்ப்போம் படம் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். அப்புறம் தாய்க்கிழவி படத்துல இருந்து மாட்டிக்கிட்டான் மைனர் குஞ்சு அந்த மியூசிக் வீடியோ வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. சுப்லாஷினி தான் பாடியிருக்காங்க இந்த பாடலும். ஸோ அதுதான். அப்புறம் வந்துட்டு வேற என்ன இன்னைக்கு அப்டேட்டு, ஒரு நிமிஷம் இருங்க. வேற எதுவும் பெருசா வந்த மாதிரி தெரியல இந்த ஒரு இது வந்ததுனால. அவ்வளோதான் நினைக்கிறேன்ப்பா. வேற ஏதாவது விட்டு போயிருந்துச்சுன்னா நீங்களே சொல்லுங்க, தெரிஞ்சுக்கிறேன். சாரி, டாக்ஸிக்லேருந்து யாஷோட புது போஸ்டர் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அவரோட அந்த யங் லுக்கில் டிக்கெட் அந்த கேரக்டர் பேராம். ஸோ அதுவுமே போஸ்டர் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க, பார்ப்போம். அவ்வளோதான் நினைக்கிறேன். ப்ரோமோ எப்படி இருந்துச்சு அதுதான் உங்கள் எல்லாத்துக்கும் தெரியும். நீங்கள் சொல்லுங்கள். எனக்கு வந்துட்டு ப்ரோமோ வந்து ஆஸ் யூஷுவல் வந்துட்டு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ப்ரோமோ நல்லா இருந்துச்சு. வெயிட் பண்ணி பார்ப்போம். நான் கூட வந்து கொஞ்சம் ஃபைட் சீக்வன்ஸ் அந்த மாதிரி ஏதாவது இருக்கும், ரத்தம் தெரிக்கும்லாம் நினச்சேன். பட் அது எதுவுமே இல்லாமல் நெல்சன் வேற மாதிரி விஷுவல்ஸாக காட்டியிருந்தாரு. நல்லா இருந்துச்சு. நீங்கள் சொல்லுங்கள். மாவீரன், என்ன மாவீரன் அமைதியா இருக்கீங்க? பேசுங்க மாவீரன். எனக்கும் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. நான் இப்படிதான் இருக்கும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணேன். எனக்கு இப்போ உள்ள டைரக்டர்ஸ்ல கார்த்திக் சுப்புராஜுக்கு அப்புறம் பிடிச்சது நெல்சன் தான். நெல்சன் கிட்ட இந்த ப்ராஜெக்ட் பண்ணதுல ரொம்ப ரொம்ப ஹாப்பி. எங்க தொடங்கும் எங்க முடியும்னு இன்னைக்கு எலிவேஷன் ட்வீட்டா நெல்சனுக்கு போயிட்டு இருக்கு. அதை பார்க்குறப்ப இன்னும் ஹாப்பியா இருக்கு. ஏன்னா எனக்கு அந்த ஒரு ஜுவல்லரிஸா பிக் பண்ணிட்டு இருந்தாங்கல்ல, அது பார்க்கவே விஷுவலே சூப்பரா இருந்துச்சு. அதை வாட்ச் எடுக்கிறது, கண்ணாடி எடுக்கிறது, அதெல்லாம் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. எனக்கு ரஜினி தான் இதுல ரொம்ப பிடிச்சிருந்தது. கமல் வந்து ஆஃப்லைன்ல நம்ம அதிகமா நிறைய பார்க்குறோம்ல, அதே கெட்டப்லயே வந்துட்டு இருந்த மாதிரி இருந்துச்சு. இது லால் சலாம் மாதிரி தான் இவர் வந்திருந்தாரு. ஆனால் இந்த லுக்கை எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ரஜினி தான். படமா பார்க்கும்போது கமலுக்கு வேற ஏதாவது கெட்டப் கொடுக்கணும். ரஜினி இதே கெட்டப்ல வந்தாலும் படம் ஃபுல்லா மிரட்டி விட்டுவாருன்னு தான் தோணுது. ஆனா ரஜினிக்கு கமலுக்கு வேற ஏதாவது கெட்டப் கொடுக்கணும். இதே மாதிரிதான் ஆஃப்லைன்ல வந்தாலும் சரி, படத்துல வந்தாலும் சரி, இதே மாதிரிதான் வந்துட்டு இருக்காருன்னு தோணுது. கடைசியில ஒரு டைலாக் இருந்துச்சுல, கேட்கிறாருல சொல்லுங்க அப்படின்னு, கேட்கிறாருல நான் தான் சொல்லுங்கன்ற மாதிரி இருந்திருந்தா நல்லா இருந்திருக்கும். எனக்கு வந்து அப்படியே உல்டாவா, இது வரைக்கும் இவங்க சேர்ந்து நடிச்ச படம் எல்லாத்துலேயுமே ரஜினி தான் வில்லன், கமல் தான் ஹீரோ. இந்த வாட்டி அதை மாற்றி வச்சாங்கன்னா நல்லா இருக்கும்னு தோணுது. கமல் வில்லனாகவும் ரஜினி ஹீரோவாகவும். மற்றபடி அந்த சாங் ஒரு மாதிரி கொஞ்சம் ஸ்லோ பாய்சன் மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக ஏறிட்டு இருக்கு. அது ஏறிட்டு இருக்குன்றத விட எடிட் ஃபுல்லாக அது வந்துகிட்டே இருக்கா திரும்ப திரும்ப. அது ஒரு மாதிரி வேற வழி இல்லை, நீ அடிக்ட் ஆகி தான் ஆகணுன்ற மாதிரி போயிட்டு இருக்கு. எப்படி இன்னும் ஒரு 6 மாதம் இல்லைன்னா 1 வருஷம் கழிச்சு லோக்கி ஸ்டைல்லையும் ஒரு ப்ரோமோ விடதான் போகிறாங்க. நீங்கள் சொன்னீங்களா ரத்தம் தெரிக்கும் துப்பாக்கி வெடிக்கும்னு, டைட்டில் ரிவீலிங் டீசர்னு கண்டிப்பாக ஒன்று விடுவாங்க. அது வரைக்கும் ஆஃபில் தான் இருக்கும் எனக்கு தெரிஞ்சு. படம் எனக்கு தெரிஞ்சு எப்படி 2028 ஆயிரும். இப்போதைக்கு மோஸ்ட் ஹைப்டு தமிழ் ஃபில்மாக இருக்குது எனக்கு. ஓகே, எனக்கு வர்றப்போ வரட்டும். 2028 தான் தோணுது. என்ன 2027 ஜான்ல தான் ஜெயிலர் 2 வரும். இதுக்கு நடுவில் சிபி சக்கரவர்த்தி ப்ராஜெக்ட். ஆனா எனக்கு தெரிஞ்சு இப்போ ஜெயிலர் 2 முடிஞ்சு சிபி சக்கரவர்த்தி ப்ராஜெக்ட் ஸ்டார்ட் பண்ணி இந்த இயர் முடிச்சிருவாங்க அப்படின்னு தான் தோணுது. அடுத்த வருஷம் அவருக்கு 2 ரிலீஸ் இருக்கலாம்.
ப்ரோ சிபிது சீக்கிரம் முடிக்கிற ப்ராஜெக்ட் தானே, ஆனா இது ரொம்ப நாள் இழுக்குன்னு நினைக்கிறீங்களா? இல்ல அது பெரிய ஸ்கேல் படம்னு சொன்னாங்க ஆக்சுவலா. அது ரொம்ப நாள் இழுக்குமா, இவ்வளவு தூரம் இழுக்குமான்னு எனக்கு தெரியல. பட் ஆனா வந்து ஸ்கேலாவே ரொம்ப பெரிய எனக்கு ஸ்கேல். தெரிஞ்சு எப்படி இருந்தாலும் நவம்பருக்குள்ள முடிச்சிருவாரு. அக்டோபர் நவம்பர்ல இந்த சிபி படத்தை முடிச்சிருவாரு. மேபி அடுத்த ஜான் ஃபெப்ருக்கு அப்புறம் இந்த படம் ஷூட்டிங் ஸ்டார்ட் பண்ண போனாலும் வாய்ப்பு இருக்கு. தலைவா பொங்கலுக்கு ரிலீஸ் சொல்லியிருந்தாங்க, அதை நோக்கி தானே போவாங்க. அதான் உங்களுக்கு சிபி படம் பொங்கல் ரிலீஸ் பிளான் பண்ணி தானே போவாங்க. ஏங்க சிபி படம் பொங்கலா? புரியல எனக்கு. ஆமாங்க, சிபி படம் அடுத்த வருஷம் பொங்கலுக்கு ரிலீஸுங்க. எனக்கு புரியல. அப்ப இந்த படம் ஜெயிலர் 2 எப்ப ரிலீஸ்? அது அடுத்த ஆகஸ்ட்ல ரிலீஸுங்க. புரியல. சரி 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 சரி, கன்ஃபியூஸ் ஆயிட்டேன். ஐயா சாரி பரணி, சாரி ஓ சாரி நீங்க சாரி. ஜெயிலர் அவரை 2வே பொறுத்த பொங்கலுக்கு அவரை நினைச்சிருந்தீங்களா? பொறுத்த வரைக்கும் ஜெயிலர் 2 ஷூட்டிங் ஸ்டார்ட் ஆகியே 1 வாரம் தான் ஆகுது. இல்ல 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 இல்ல, நான் வேற மாதிரி இல்ல யோசிச்சேன். ஜெயிலர் 2யும் அந்த இதையும் கன்ஃபியூஸ் பண்ணிட்டீங்களா பரணி ப்ரோ? ஆமா ப்ரோ, நான் ஜெயிலர் 2வே பொங்கல் ரிலீஸ் அப்படி பிளான் பண்ணிட்டு அதாவது ஜெயிலர் 2 வந்து பொங்கலுக்கு ரிலீஸ் சிபி ஆகும். அது வரைக்கும் சக்கரவர்த்தி ஷூட்டிங் படம். போவாரு. அது சிபி சக்கரவர்த்தி படம் பாத்தீங்கன்னா அது பொங்கலுக்கு அப்புறம் ஷூட்டிங் ஸ்டார்ட் பண்ணி அந்த படம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் இந்த படம் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. அதனால இந்த படம் நடக்காதுன்னு சொல்லி பரணி யோசிச்சுட்டு இருக்காரு. நடக்காதுன்னு இல்ல பத்தா, விடுங்க இப்ப பத்தா. நடக்கும்னு ஒத்துக்கிறீங்களா? சரி சரி ப்ரோ, வாங்க. அசத் டிராகன் 2 எடுக்க போறாரா ப்ரோ? அப்படிதாங்க போட்டிருக்காங்க. அதுல என்ன எடுக்க பாப்போம். செகண்ட் பார்ட் எடுக்க என்னங்க இருக்கு? ஏங்க இப்படி பண்றாங்க? ஏன் நேத்து தான் மியூசியம் இருக்கு 2ன்னு ஒண்ணு வந்துச்சுல்ல. அது ஓகேங்க. அவர் ஹிப்ஹாப் தமிழா கொஞ்சம் டவுன்ஃபால்ல இருக்காரு. மீசை முறுக்கு ஒரு நல்ல ஹிட் அவருக்கு. மேபி 2 அவருக்கு நல்ல பேர் வாங்கி தரலாம். பட் இவங்க 2 பேருமே புது காம்போவே அப்படி அவங்க பண்றதா இருந்தா நியூ மூவியே பண்ணலாமே, அப்படி ஒண்ணுதான். எனக்குமே அதுதான் தோணுச்சு, ஃப்ரெஷ் ஸ்கிரிப்டா போலாம் ஆக்சுவலா. நமக்கு இந்த 2ன்றது வந்துட்டு ஒரு ப்ராப்பரா மாதிரி இருக்கும் bro. பரணி எனக்கு தெரிஞ்சா அது 2 ஹிண்ட் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஒண்ணு டிராகன் 2வா இருக்க வாய்ப்பு இருக்கு. இல்லைன்னா அவங்க 2 பேருமே சேர்ந்து அவரோட டைரக்ஷன்ல பண்ற மாதிரி இருக்கும்னு நான் யோசிக்கிறேன். இல்ல அதுக்கும் வாய்ப்பு நானும் இருக்கு. நானும் அப்படிதான் நினைச்சேன். பல்தான் எல்லாம் ஆனா டிராகன் 2ன்றாங்க. அத பார்த்தேன். இல்ல அவரு பிரதீப் 2 டிராகன் அதுதான் பரணி, ஒரு டிராகன் பிரதீப், இன்னொரு டிராகன் அஸ்வத். அப்படி ஃப்ரெஷ் ஸ்கிரிப்டா இருந்தா நல்லா இருக்கும். கண்டிப்பா ப்ரோ. நீங்க எல்லாரும் ப்ரோமோ பத்தி பேசிட்டீங்களா? நீங்க சொல்லுங்க பல்தான். இல்ல எல்லாரும் என்ன சொன்னாங்கன்னு சொன்னாதான் நான் கோர்வையா சொல்றதுக்கு இருக்கா. நான் மட்டும் தனியா சொல்லி அடிவாங்க இருக்கா? லீக்கல் இருக்கிறதே 4 பேர் தான் பல்தான். நான் ஒருத்தன் தான் சொல்லியிருக்கேன். அப்படியா? அப்ப பிரச்சனை இல்லை ப்ரோ. எனக்கு ப்ரோமோ பிடிச்சிருந்துச்சு. ஆனா எனக்கு என்னன்னா, மற்றவங்களுக்கு எப்படின்னு தெரியல, எனக்கு இந்த ப்ரோமோல கமல்ஹாசன் எப்பவுமே ரஜினியே எல்லாத்தையும் ஓவர்டேக் பண்ணி அந்த இது மாஸ் காமிச்சதை பார்த்துருக்கேன். பட் ரஜினியே ஒருத்தர் ஓவர் ஷேடோ பண்றது இந்த ப்ரோமோல தான் பார்த்துருக்கேன். எனக்கு அந்த ஃபர்ஸ்ட் ஃப்ரேம் வரை அந்த நெல்சனோட அந்த ஸ்டார்ட் பண்ணி அவங்க ஃப்ரேமு காமிக்க முன்னாடி வரைக்கும் இது அவங்க 2 பேரும் செலக்ட் பண்றதுலேயே ஒன்று பண்ண வச்சிருந்தாங்கல்ல, எனக்கு அது நல்லா போயிட்டு இருந்துச்சு. எல்லாமே சூப்பரா இருந்துச்சு. இவர் அந்த ஃபர்ஸ்ட் கதவை திறந்துட்டு இவர் வந்ததுக்கப்புறம் அவர் வந்தபோது அந்த ஒரு ஃப்ரேம்ல ரஜினி பார்க்கறதுக்கு பயங்கரமா இருந்தாரு. செம்மையா இருந்தாப்புல. அவ்வளவுதான் முடிஞ்சு. இதுக்கப்புறம் அவர் ஓரங்கட்டிடுவாருன்னு நினைச்சதுக்கு அப்புறம் அதுக்கு அடுத்த ஃப்ரேம்ல இருந்து கமல் ஒரு மாதிரி எனக்கு டேக் ஓவர் பண்ணி ஃபினிஷ் பண்ண மாதிரி தான் இருந்துச்சு. எனக்கு ரஜினியோட ஒரு லுக் மட்டும் எனக்கு கொஞ்சம் ஆக்வர்டா இருந்துச்சு. மற்றபடி எல்லாமே ரொம்ப ஓகே தான். அது மட்டும்தான் கொஞ்சம் எனக்கு இருக்கு. அதாவது என்னன்னா, ரஜினியே இவர் ஓவர் ஷேடோ பண்ண மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு. மேபி அந்த லுக்கு செட் ஆகலையோ, எனக்கு அந்த மாதிரி ஒரு ஃபீல் கொடுத்துச்சு. சரி சரி ஓகே. அந்த பொண்ணுங்க எல்லாம் ஏஐன்ற மாதிரி சொல்றாங்களே. இல்ல இல்ல, அதுக்குதான் பிடிஎஸ்பிக்ல போட்டாங்கல்லங்க. ஒரு நிமிஷம் மாவீரன், அவங்க அந்த ஸ்கின் டெக்ஸ்டர் பார்த்தாலே எல்லாத்துக்கும் அந்த ஒரு ஃபீல் வந்துருது போல. அந்த இதுல அப்படிதான் காமிச்சாங்க. எனக்கு அதை மட்டும் கொஞ்சம் தவிர்த்திருக்கலாம்னு தோணுச்சு. இல்ல பாப்பா, அது நெல்சன் ஸ்டைல் தாங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. அந்த ஆங்கிலமா பரணி ப்ரோ? என்னது ஆங்கிலமா? ஆங்கிலுமா? இல்ல அதுதான் பரணி ப்ரோ, அதை மட்டும் கொஞ்சம் தவிர்த்திருக்கலாம் எனக்கு தோணுச்சு. படத்துல எப்படி வரும்னு தெரியல. படத்துல இல்லைங்க, ப்ரோமோல எனக்கு அதை தவிர்த்திருக்கலாமேன்னு எனக்கு தோணுச்சு. சரி ஓகே ஓகே. பரணி ப்ரோக்கு அந்த சேஸ் கேர்ள்ஸ் எல்லாம் படத்துலயே வரணும். ஏங்க இல்லங்க, வேற நீங்க சரௌண்டிங்ஸ்ல வேற என்ன வைப்பீங்க மாவீரன்? நடந்து வர்றது மட்டும் இருந்துச்சுன்னா ஐயா சரௌண்டிங்ல அவங்கள தாண்டி சரௌண்டிங்களுக்கு மத்த ஏதாவது தேவையான்னு தான் நான் கேட்கறேன். அவ்வளவுதான். சரி, அவங்க வந்ததால உங்களுக்கு என்ன டிஃபரன்ஸ் வந்துச்சுன்னு மட்டும் சொல்லுங்க. ஹேப்பனிங்கா இருக்கணுங்க சரௌண்டிங். எங்களுக்கு அவங்க 2 பேரும் வர்றதாங்க.
பல்தான் உங்களுக்கு இவங்கள காட்டும்போது அவங்கள ஏன்டா குறுக்க மறுக்க காட்டுறீங்கன்னு தோணிருக்கு. ஆனா பரணி ஆமா. குறுக்க அவங்கள பாத்து இவங்கள காட்டும்போது காமிக்கும் போது இவங்க உங்களை 2 பேத்தையும் ஏன்டா ஏன்டா குறுக்காம இருக்க காமிக்கிற? ஓ! ஓகே, கோவப்படாதீங்க ஓகே. மாவீரன். பேசாம இருங்க. ஓகே, ஓகே. எங்களுக்கு ஏங்க வந்து நல்லா இவங்க 2 பேரும் நடந்து வரும்போது நீ ஏம்மா குறுக்க வரங்கிற மாரி இருந்துச்சு. உங்களுக்கு நீங்க 2 பேரும் ஏன்டா குறுக்க வரீங்க? அப்படிங்கிற மாரி இருந்திருக்கு. புரிஞ்சுச்சு இல்ல, மாவீரன். இல்ல. இல்ல, இல்ல. நான் எல்லாமே என்ஜாய் பண்ணேன். ஹலோ, நான் சொல்லலாமா? சொல்லுங்க ப்ரோ. ஆஹ் எனக்கு வந்து இந்த ரஜினியோட என்ட்ரி லுக்கு செமையா இருந்தது. அந்த கீழாப்புல பாப்பார்ல தலையை ஒரு மாதிரி சாச்சிக்கிட்டு பார்த்தது, அது நல்லா இருந்தது. பார்த்ததுக்கு அப்புறம் கண்ணாடியை போடுவாரு, அது நல்லா இருந்தது. ஆனா 2 பேருமே அந்த பொண்ணுங்கள கண்டுக்கவே இல்லையே, ஏன்னு தெரியல. ஏன்னா கண்ணுக்கு ஷாட் வைப்பாங்க, கமலுக்கெல்லாம் சைடா வைப்பாங்க ஷாட்டு. ஆனா அவருமே பார்க்கல, ரொம்ப சீரியஸாவே வாக் பண்ணி போன மாதிரி இருந்தது. அது என்ன சொல்ல வராங்க அப்படிங்கிற மாதிரி தெரியல. இல்ல பொண்ணுங்கள அது வந்து கண்டுக்கவே இல்லை இந்த அந்த பொண்ணு. வயசுலயும் இவங்க 2 பேத்தையும் பார்த்து அட்மையர் பண்றாங்க. அந்த சின்ன பொண்ணுங்க இவங்க 2 பேத்த பார்த்து அட்மையர் பண்றாங்கற மாரி வச்சிருக்காங்க. நம்மளோட அந்த அழகிய லைலா சாங்ல நம்ம கவுண்டமணியும், கார்த்தியும் அந்த இவங்க ரொம்ப வரும்போது ஒரு ரியாக்ஷன் குடுப்பாங்கல்ல, அந்த ரியாக்ஷன் தான். இவங்க 2 பார்த்து. அந்த மாரி மூட்ல வச்சது தான் நான் நெனைக்கிறேன். எனக்கு அப்படிதான் ஃபீல் ஆச்சு. ஐயா, ஏன்னா ஐயா இதுக்கும் எனக்கு படத்துக்கும் என்ன எந்த தோணுச்சுன்னா, எனக்கு சம்பந்தமும் வசூல் ராஜா இல்லைங்க. தோணுச்சு. இல்ல, இல்ல. இதுக்கும் இந்த வசூல் ராஜால அந்த ப்ரோமோக்கும் படத்துக்கும் ஹாஸ்பிட்டலுக்குள்ள சம்பந்தம் இல்ல. வர்றப்போ, இல்ல. நான் கான்செப்ட்டா சொல்றேன் ப்ரோ. இந்த ப்ரோமோல வந்து அவங்கள வச்சதுக்கு இதுதான் எனக்கு தெரிஞ்ச ஒரு கான்செப்ட்ன்னு நான் யோசிக்கிறேன். அவங்களே இவங்கள பார்த்து அட்மையர் பண்றாங்க அப்படிங்கிற மாரி ஒரு இது வச்சிருக்காங்க. அது ஓகே பல்தான். பட் அவர் சொன்னது சொன்னேன். இல்ல எனக்கு என்னன்னா, வசூல் ராஜால பிரபுவும் கமலும் ஹாஸ்பிட்டல் உள்ள வர்றப்போ ஒரு பொண்ணு கிராஸ் ஆகும், நின்னு அதை லைட்டா ஒரு லுக் விட்டுட்டு சிரிச்சிட்டு டக்குன்னு திரும்ப சீரியஸா நடப்பாங்கல்ல. அந்த லெவலுக்கு வேணாம், அது காமெடி படம் இருக்கா, அந்த மாதிரி ரேஞ்சுக்கு வேணாம். இருந்தாலும் லைட்டா ஒரு பார்வை பார்த்துருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தோணுச்சு. பட் பார்க்கல, 2 பேருமே சீரியஸா நடந்து கார்கிட்ட போயிட்டாங்க. பட் இதுல நெல்சனோட டச்சுமே கொஞ்சம் எங்கேயோ மிஸ் ஆன மாரி இருந்துச்சு. அவரோட அந்த காமிக் ஸ்டைல் ஏதோ மிஸ் ஆன மாரி எனக்குமே ஃபீல் ஆச்சு. ப்ரோ கேக்குதா? கேக்குது ப்ரோ. ப்ரோ ப்ரோ எனக்கும் இல்ல சொல்லுங்க. இல்ல 3.25 நிமிஷம்னப்ப இன்னும் நிறைய எதிர்பார்த்தேன். 3.25 நிமிஷத்துக்கு என்ன சொல்லி காமிச்சிருப்பாங்க, சூப்பரா இருக்கும் போல. ஏன்னா ஜெயிலர் 2ஓட ப்ரோமோ நல்லா இருந்துச்சுல்ல, ஜெயிலர் 2க்கு நிறைய இருந்த மாதிரி இருந்துச்சு. அது மாதிரி எதிர்பார்த்தேன். இது நான் வாக்கிங்லயே ஒரு 2 நிமிஷம் போயிடுச்சு, அது மாதிரி இல்ல ப்ரோ, தோணுச்சு. ஜெயிலர் 2 வந்து கதையோட எடுத்திருக்காங்க, ஷூட் பண்ணிருக்காங்க. இது வந்து ஒரு ப்ரோமோ பேருக்குன்னு எடுத்திருக்காங்க. ஷூட்டிங் போக போக ஜெயிலர் 2 ப்ரோமோமே கதைக்காக அது அது ரிலீஸ் பண்ணணும்னு எடுத்ததாங்க. அதுக்கும் படத்துக்கு எந்த சம்மந்தம் இல்லைங்க. அது இல்ல பார்ட் ப்ரோ. 1லயே அதே தாங்க நடக்கும். இல்ல, இல்ல, இல்ல. இல்ல, அஜித் இது பர்தன் வந்து அது ஜஸ்ட் 2 பேர் சேர்றாங்கங்கிற அனௌன்ஸ்மெண்ட் இது மட்டும்தான். ஒரு அனௌன்ஸ்மெண்ட் ப்ரோமோ அவ்வளவுதான். ஜெயிலர் படத்துக்காக 2க்கு அது ஒரு அனௌன்ஸ்மெண்ட் ப்ரோமோ தான். அது டைட்டில் ஆல்ரெடி சொல்லிட்டேங்க. அது ஜெயிலர் 2ன்னு அதிலே அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிட்டாங்க. இல்லைன்னா அதுக்குமே தனியா ஏதோ ஒரு ரஜினி 173, தலைவர் இதுல 172 இதுல அந்த ஒரு மாதிரி. பெரிய பாசிட்டிவ் என்னன்னா, இது 2 பேருக்கு ஆக்ஷன் இல்லாம ஒரு போனது ஒரு நல்ல ஒரு பாசிட்டிவ் தான். படமும் ஒரு ஓவர் ஆக்ஷன் இல்லாம ஒரு நல்ல ஒரு காமெடி இருந்தா நல்லா இருக்கும். இன்னும் ஆக்ஷன் 2 பேருமே இல்லாமலாம் காமெடி நல்லா இருக்காதுங்க. பண்ணா பண்ணுவாங்க. இல்ல, இல்ல. ஹரிஷ் ஆக்ஷன் ப்ரோ. இல்லாமலாம் இல்ல, இருக்காதுங்க. 2 பேரு அடுத்து ஒண்ணும் இல்லைங்க. ரசிகர்களும் மாவீரன் சொன்னார்ல, இந்த டைட்டில் ரிவீல் ப்ரோமோன்னு ஒண்ணு வரும்ல. அது வரும் பாருங்க. விக்ரமையும் ஜெயிலரையும் கலந்து எடுத்த மாதிரி ஒரு ப்ரோமோ வரும் இருங்க. வெயிட் பண்ணுங்க. ப்ரோ இந்த அதுக்கப்புறம் ஏஐ வச்சு ரெடி பண்ணியிருந்தாங்க, விஜய், அஜித், சூர்யா, விஜய் எல்லாம் பண்ணியிருந்தாங்க. அது கொஞ்சம் நல்லா இருந்தது பார்க்க. வயித்தெரிச்சலா கிளப்பாதீங்க நீங்க வேற. காலையில இருந்து கடுப்பா இருக்கு பார்த்து பார்த்து. இல்லைங்க, அட்லீஸ்ட் இல்ல இன்னும் இந்த அதெல்லாம் மாதிரியாவது பார்த்துட்டு பார்த்தாதான் இல்ல உண்டு. அதெல்லாம் பார்த்துட்டு அந்த இதுதான் இந்த இந்த படம் இருக்குல்ல. ஒருத்தர் அப்பயே போட்டிருந்தாரு இந்த மெய்யழகன்ல இருந்து. இப்ப நாட்டு மாட்டு பாட்டி உங்ககிட்ட கேட்டனா மாதிரி அவங்க 2 பேத்தையும் பார்த்து கேட்கற மாதிரி. ப்ரோ இந்த ராஜுமேனுங்கிறவரு யார் ப்ரோ அவரு? யாரா ப்ரோ? டைரக்டர் ப்ரோ. கண்டுகொண்டேன் சர்வம் தாளமையும் கண்ணும் கண்டு கொண்டேன் படம் எடுத்தார்ல அந்த டைரக்டருக்கு. இல்ல ப்ரோ, மணிரத்னம் நான் படத்துக்கு வந்து ஓகே ஓகே இல்ல ப்ரோ, நான் அவர் யாருன்னு தெரியாமல் நினைச்சேன். ஆனா எனக்கு என்னமோ இவர் இனிமேல் பண்ணலாம் ப்ரோ. ரஜினி படத்துக்கு எல்லா பெரிய படத்துக்குலாம் இவரை கூப்பிடலாம் ப்ரோ. ஃப்ரேமிங் எல்லாம் தாறுமாறா இருக்கு. நான் இப்படி எக்ஸ்பெக்டே பண்ணல. அதான் ப்ரோ. அப்ப இவர் இருக்காருல்ல, விஜய் கார்த்திகண்ணன், அவரு வந்து அதான் ப்ரோ. பாளையம் போறாரா? இல்ல நான் அவரை தான் எக்ஸ்பெக்ட் பண்ணேன். ஆனா அவரே தூக்கி சாப்பிட்டாரு. அவர் பாளையா படத்துக்கு போயிட்டாரோ? பாளையாண்டு ஏங்க எனக்கு விஜய் கார்த்திக் அவர் இருந்திருந்தாருன்னா இன்னும் பயங்கரமான ஃபிலிம்ஸ் கிடைச்சிருக்கும்னு கண்டிப்பா எனக்கு ஃபீல் அவருதான் ஆகுது. நானும் எக்ஸ்பெக்ட் பண்ணேன். எனக்கு இதுல வந்து எனக்கு தெரிஞ்சு இதுல ஒரு 2-3 ஃப்ரேம் தான் ப்ரோ இருக்கு. அந்த சூப்பர் ஸ்டார் வந்து அந்த கண்ணாடி போடுறது அந்த ஒரு ஃப்ரேமு, இவங்க 2 பேரும் வந்து நின்று சைடு நிக்கிறது ஒண்ணு,
அந்த எண்டிங்ல கீழே தூக்கி போடுறது அந்த மாதிரி 2-3 ஃப்ரேம் தான் இருக்கு. பட் விஜய் கார்த்திகேயன்னா இன்னும் பயங்கரமா இருந்திருக்கும். அந்த ஜூம் அவுட் ஜூம் இன் எல்லாம் போயிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். இல்ல அவரையும் இதுல கேஷ் பண்ணலன்னு தெரியல. பெரிய அதுக்கப்புறம் ப்ராஜெக்ட். இதுவுமே நல்லா இருந்துச்சு ப்ரோ. நான் சொல்ல மறந்துட்டேன். அவங்க 2 பேத்துக்கு தனியா அந்த பேனட்ல வந்து ஃபர்ஸ்ட் கமல்ஹாசன் மட்டும் ஒரு சைட்ல காமிப்பாங்க. அப்புறம் அதே கட் பண்ணி இந்த பக்கம் சூப்பர் ஸ்டார் 2 பேத்துக்குமே அந்த பேனட்ல இருந்து காமிச்ச ஷாட்டுமே சூப்பரா இருந்துச்சு. இல்ல ப்ரோ, தியேட்டர்ஸ்ல பார்க்கும்போது இன்னும் மேசிவா இருக்கு. நம்ம இந்த ஸ்க்ரீன்ல பார்க்கும்போது இதுவே நல்லா இருக்கு. ஆனா அதுல இன்னும் அந்த கலரா இருக்கட்டும். ஓ தேட்டர்ல பாத்தீங்களா? சூப்பர் ப்ரோ, உங்களுக்கு நல்ல எக்ஸ்பீரியன்ஸா இருந்திருக்கும். அது செமையா இருந்துச்சு ப்ரோ. நம்ம ஸ்க்ரீன்ல பார்க்கறதோட அதுல 1000 டைம்ஸ் பெட்டரா இருக்கு. இது இடையில போடுவாங்களா ப்ரோ? இன்டர்வல்ல ஏதாவது படம் போட்டா இன்டர்வல்ல போடுவாங்களா இந்த டீசரு? போடுவாங்க ப்ரோ. அது போடுவாங்கன்னு தெரியல, நினைக்கிறேன் ப்ரோ. பிரகாஷ் ப்ரோ சென்சார் பண்ணிட்டாங்களோ இன்னும் பண்ணலையா ப்ரோ இந்த ப்ரோமோ? பண்ணல ப்ரோ. பண்ணல. சென்சார் பண்ணியிருந்தா வந்திருக்குமே. சென்சார் பண்ணல, அதனால போடுவாங்களான்னு தெரியல. ஸ்பெஷலா போடுவாங்க ஒரு ஷோ அந்த இதுக்கு போட்டதோட சரி. பட் ஷோ டைமுக்கு நடுவுல போடுவாங்களான்றது தெரியல. இன்டர்வல் அப்ப படிப்பு போடுவோம். சரி, ஓகே. சுகுமா ப்ரோ இருக்கீங்களா? சாங் வந்து அந்த ஹவா ஹவா சாங் மாதிரியே இருக்கு. சொல்லுங்க, உங்களுக்கு எப்படி இருந்துச்சு டீசர் அனௌன்ஸ்மெண்ட் டீசர்? எனக்கு பிடிக்கும் பாருங்க. அவங்க 2 பேர் பாக்குறதுல எனக்கு என்ன எனக்கு பிடிக்கும். படம் நடந்தா நல்லா இருக்கும். இப்பயும் அதுதான் சொல்றேன். கமல் சொல்லுவார்ல, கடவுள் இருந்தா நல்லா இருக்கும். அந்த மாதிரி தான் எனக்கும். வந்தா வந்தா பாருங்க. இப்ப நான் வந்துட்டு எல்லாரும் சொல்ற மாதிரி வரவே கூடாது ஜிங்ஸ் அந்த மாதிரி நினைக்கிறோம்னா வந்தா நான் அவ்வளவு செலிப்ரேட் பண்ண மாட்டேன்ல போட்டு. நான் வந்தா கொண்டாட போறேன். வந்தா வந்து பெட்ல தோத்துட்டு உங்களுக்கு எல்லாம் டிக்கெட் வாங்கி கொடுக்க போறேன். இல்ல நடக்கல அப்படின்னா நான் பெட்ல ஜெயிக்க போறேன். அவ்வளவுதான், சிம்பிள், முடிஞ்சு போச்சு. வந்தா என்ஜாய் பண்ணி கொண்டாட வேண்டியது. பெட்டு கட்டி மாட்டிக்கிட்டீங்க பாவம். அதெல்லாம் பிரச்சனை இல்ல இல்ல. பரணி ப்ரோ, அப்ப நீங்க மட்டும் என்ன பண்ணீங்க? நான் பெட்டே கட்டல. இல்ல பரணி புரியல. பாட்டு பாடுவான், அவ்வளவுதான். பிரகாஷ் ப்ரோ இப்ப நீங்க வந்து பேசியே ஆகணும். அவர் பெட்டே கட்டலன்னு ஏமாத்துறாரு. நான் பெட்டே இத்தனை பேர் லிசனர் என்னோட இருக்கும் போதே கமெண்ட்ல இப்படி கூட நினைக்கிறீங்க நிறைய பரணி பேரு ப்ரோ. வரவே வராதுன்னு சொல்லிட்டு இப்ப ஃபயர் விடுறான் பாருன்னு சொன்னாங்க. வரவே வரல, நான் வராதுன்னு சொன்னா வந்துச்சுன்னா சந்தோஷப்படுறது. இப்ப ஏன்பா 2 பேர் சேர்ந்து ஒரு இவ்வளவு பெரிய ஒரு ப்ராஜெக்ட் நடந்ததுன்னா அது வந்து நடக்காது அப்படின்ற ஒரு மைண்ட் செட்ல இருக்கிறவனுக்கு தான் ரொம்ப எக்ஸைட் ஆகும். நடக்கணும்னு நினைக்கிறவங்கள விட இதெல்லாம் நடக்கவே நடக்காது அப்படின்ற மைண்ட் செட்ல இருக்கிறவங்கள ரொம்ப எக்ஸைட் பண்ணலாம். அந்த மாதிரி தான் எனக்கு வந்து இதெல்லாம் வந்து ஒரு ஒரு அப்டேட்டும் பார்க்கும்போது வந்து ரொம்ப எக்ஸைட் ஆகுது. வந்து ஒருவேளை நடந்துட்டுனா எப்படி இருக்குமே அப்படின்னு தான் இருக்கு. இந்த இதுல பெட்ல தோத்துருவேன் அந்த ஈகோ அதெல்லாம் எனக்கு கிடையாது சுத்தமா. அது தோத்துட்டு போறேன். அது நடந்தது, அதோட பெரிய விஷயம் நடக்குதுல்ல, அவ்வளவுதான். நம்ம தமிழ் சினிமா இல்ல இந்தியன் சினிமாக்கே அது ஒரு பெரிய ப்ரௌடு தான். ஏன்னா மத்த இண்டஸ்ட்ரியில எல்லாம் எல்லாமே பண்ணிட்டாங்க அதை. நம்ம தமிழ் சினிமால அது வந்து இப்பதான் வந்து அது ஒரு பெரிய ஒரு ஹெல்த்தி இது அது நடந்ததுன்னா அதை பார்த்து நிறைய பேர் அப்கமிங் ஜென்ரேஷன்ஸ் எல்லாருமே பண்ண ஆரம்பிப்பாங்க. நம்மளுமே வந்து இப்போ இப்போ எப்படி சொல்றது, இப்போ RRR மாதிரி நம்மளுக்குமே நிறைய படம் வர ஆரம்பிக்கும் இந்த மாதிரி. ப்ரோ எல்லாருக்குமே நான் கேக்குறேன். எல்லாம் பண்ணாரு. ஆனா பரணி வந்து பந்தயமே இல்லன்னு கட்டிட்டா. பந்தயமே கட்டலன்னு ஒரு பொய் இல்ல நடுவில் அதுதான் பிரகாஷ் ப்ரோ, இத்தனாயிரம் பேர் கேட்டுட்டு இருக்கும் போதே ஏமாத்துறாரே. இவரெல்லாம் நம்பி எப்படி ஒரு வார்த்தை பரணி சொல்றதுன்னு தான் எனக்கு வன்மவாதின்னு தெரியல. மட்டும் தான் நினைச்சேன். ஆனா ஒரு பொய்ய வந்து உண்மை மாதிரி பேசக்கூடிய வந்து ஒரு ஏமாற்றுக்காரர், மோசடி பேர் வழி காந்தி பாபு அப்படிங்கறதெல்லாம் வந்து இன்று வந்து தெரிய வந்தது. என்னவோ போங்க. போகும்போது லிஸ்ட் பெருசா போயிட்டு இருக்கேன். ரியல் டாக்ஸ் பேசின் காந்தி பாபுவாக பரணி மாறினார். ஆமா, சரி, ரைட், ஓகே. நமக்கு டீசர் எப்படி இருந்துச்சுங்கிற சொல்லிடுவோம். நம்ம ப்ரோமோ டீசரை எனக்கு வந்து சீரியஸாவே ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஏன்னா கீப் இட் சிம்பிள் அண்ட் ஃபன் அப்படிங்கிற ஃபார்முலா வந்து நெல்சனோட ஃபார்முலா. ரொம்ப போட்டு இந்த ரத்தம் கித்தம் பாடா அது இதுன்னு போட்டு இந்த ப்ரோமோ அனௌன்ஸ்மெண்ட் ப்ரோமோ அப்படி பெருசா இது பண்ணாம ரொம்ப சிம்பிளா ஒன்று பண்ணோம். அப்படி அது சிம்பிளா பண்றது பயங்கரமா எப்பவுமே ஒர்க் ஆகும். இந்த வாட்டி அந்த நெல்சன் தான் எனக்கு வந்து இதுல அந்த பிடிச்சதே நெல்சனோட டச் தான். ஏன்னா வந்து ரஜினி கமல் அப்படிங்கிற பட்சத்துல 2 இமாலய 2 துருவங்கள் 47 வருஷம் கழிச்சு இணையறாங்க. அப்படிங்கிறப்ப நீங்க என்ன வேணாலும் போட்டு ஆக்சிஜன் அது இதுன்னு போட்டு ரத்தம் தெரிக்க 2 அங்க ஒரு நீங்க ஒரு 2 பேர் போட்டு என்னென்னமோ பண்ணிருக்கலாம். ஆனா அப்படிலாம் பண்ணோம்னா ஜஸ்ட் இன்னொரு ஃபிலிமா தான் இருந்திருக்கும். ஆனா நம்ம வந்து ஜஸ்ட் ஒரு ஃபன்னா ஒரு கொண்டு போறது இருக்குல்ல, அது அழகா அது ஸ்டைலா 2 பேருமே வந்து ஸ்டைலா இருக்கிறது. இன்னொன்னு என்னன்னா படம் வந்து இப்போதைக்கு எடுக்க போறது இல்லை. அவங்க வந்து எடுக்க போறது வந்து இந்த ரஜினி சிபி சக்கரவர்த்தி படம் முடியணும். இது வந்து கமல் அன்பரி படம் முடியணும். இதுக்கப்புறம் முடிஞ்சு அதுக்கப்புறம் வந்து அடுத்த வருஷம் தான் அந்த படம் ஷூட்டிங்கே போக போகுது. எப்படி பார்த்தாலும் அடுத்த வருஷம் ஷூட்டிங் போக போகுது.
அதனால வந்து நம்ம அடுத்த வருஷம் ஷூட்டிங் போற படத்துக்கு இப்போ பெருசா ஹைப் ஏத்தி பயங்கரமா பில்டப் கொடுத்து நீங்க என்ன டீசர் விட்டாலும் அது வேஸ்ட் தான். அது இப்போதைக்கு நம்ம ஒரு ஜஸ்ட் ஒரு ஃபார்மல் அனௌன்ஸ்மெண்ட் டீசரே நம்ம ரசிக்கிற அளவுக்கு விடுறது இருக்குல்ல, அதை அழகா பண்ணியிருக்காரு, சூப்பரா பண்ணிருக்காரு. ஏன்னா இப்ப நம்ம கொடுக்க போறது நியூஸ் வெளியே வந்துருச்சு. நியூஸ் வெளியே வந்ததுக்கு அப்புறம் அது அஃபீஷியல் அனௌன்ஸ்மெண்ட் கொடுக்குறது தப்பே கிடையாது. சொல்லி அஃபீஷியல் அனௌன்ஸ்மெண்ட் ஏன்னா நீங்க கொடுக்க அஃபீஷியல் அனௌன்ஸ்மெண்ட் கொடுக்கல என்ன தப்பு? ஆனா நிறைய பேர் இந்த பண்ணவே மாட்டாங்க. நம்ம அதான் நியூஸோட நம்ம அஃபீஷியல் என்ன கொடுக்கணும் அன்னைக்கு தான் அஃபீஷியல் அப்படி பெரிய இழுத்தடிப்பாங்க. எல்லா ஊர் உலகத்தையும் தெரிஞ்ச விஷயத்த பொறுமையை இழுத்தடிச்சு கொடுக்கறது. ஆனா அப்படிலாம் இல்லாம ரொம்ப சிம்பிளா அழகா ரொம்ப அழகா எனக்கு வந்து எல்லாரும் சொல்லிட்டீங்க, இதுதான் சொல்லிடுறேன். எனக்கு ரஜினி வில்லனா நடிச்சா ரொம்ப பிடிக்கும். ஆனா அந்த ரஜினி வில்லனிசம் கூட வந்து ஃபர்ஸ்ட் டோர் என்ட்ரி வரப்போ அந்த கிளாஸை வந்து மூவ் பண்ற சீன் இருக்குல்ல, அதெல்லாம் செம்மையா அல்டிமேட்டா பண்ணியிருந்தாரு. அதுல இருந்து எனக்கு ரொம்ப அவங்க பிரேம் வைக்கிறதுன்னு எல்லாமே எனக்கு ரொம்ப பிடிச்சிச்சு. நிறைய பேர் போட்டிருந்தாங்க அந்த கேஸ் எல்லாம் தேவையில்லையா, அது ஊர்கள் ஏங்க இன்னைக்கு ரத்தம் காமிச்சு என்னென்னமோ பண்ணி எப்படியோ பண்ணிட்டு இருக்காங்க, கொஞ்சம் டிஃப்ரெண்டா பண்றாருல, அது டிஃப்ரெண்டா எனக்கு இதுவுமே எனக்கு ரொம்ப ஒர்க் ஆச்சு, நல்லா இருந்துச்சு. இன்னொன்னு என்னன்னா இந்த ரோல் ரிவர்ஸ் அப்படின்னு இருக்கா இல்லையான்னு தெரியல. ஏன்னா யார் வில்ல யார் ஹீரோங்கலாம் அதை கடைசியா வச்சுட்டு யார் ஹீரோ அப்படிங்கிறது சொல்லுங்க, நீங்க சொல்லுங்க ஜி அப்படின்னு சொல்றது எல்லாமே நல்லா இருந்துச்சு. யார் ஹீரோவா இருந்தாலும் இந்த டீசரை பொறுத்த வரைக்கும் ஹைலைட் பண்ணிருக்கிறது கமலை தான் ஹைலைட் பண்ணியிருக்காங்க. எனக்கு அது வந்து ஒரு ஒண்ணு வந்து சீனியர் டெடிபிள் அவர் ரஜினிக்கு முன்னாடி வந்துட்டாருங்கிறனால கமல்ஹாசன் பேரை ஃபர்ஸ்ட் போட்டதும் கேஹெச் அந்த ரஜினிகாந்த் அப்படின்னு அதுல இருந்து பாத்தீங்கன்னா இங்கிட்டு உலகநாயகன் கமல்ஹாசன் அண்ட் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் பேர் போறது எல்லாமே பாத்தீங்கன்னா கமலா முன்னிலை பண்ணிருக்காங்க. அது வந்து சீனியர் டெடிபிள் பண்ணிருக்காங்க, சூப்பரான விஷயம். ஏன்னா அந்த ஈகோ இல்லாம பண்ற ஒரு விஷயம் இருக்குல்ல, அது உண்மையாலுமே இன்னும் வளர்ற நடிகர்கள் எத்தனையோ பேர் அடுத்தடுத்த ஜென்ரேஷன்ல எல்லாருமே கத்துக்க வேண்டிய ஒரு பாடம் என்னன்னா அதுதான் இங்க ஈகோ இல்லாம வந்து ரெண்டு பெரிய ஸ்டார்ஸ் பண்றது. அதுவும் இல்லாம ரஜினி வந்து இந்த பேர் போடுறதுல இருந்து எல்லாமே நம்ம நானா யோசிச்சிருக்கேன், சின்ன பிள்ளைல யார் பேர் ஃபர்ஸ்ட் போடுவாங்க, ஒரு பேர் அஜித் நினைச்சா இவங்க பேர் ஃபர்ஸ்ட் போடுவாங்க, இவங்க பேர் ரெண்டு சைட்லயும் போட்டா எப்படி இருக்கும் அப்படின்னு. இப்ப ரெண்டு சைடு தான் போட்டிருக்காங்க, ஆனா அங்க முதல் கொண்டு யார் பேர் அதுல யார் ஃபர்ஸ்ட் பேர் வரும் அப்படிங்களா இருக்குல்ல, அதெல்லாம் அழகா பண்ணிருக்காங்க. ஒண்ணு சில இந்த என்ன எடுத்தாங்கிறத முன்கூட்டியே ஒருத்தவங்க நியூஸா போட்டாங்கல்ல, அதுதான் கொஞ்சம் ஒரு சின்ன விஷயமே தவிர ஒரு சர்ப்ரைஸை கெடுத்ததுதான். அந்த சர்ப்ரைஸ் கெடுக்காம இருந்தா இன்னுமே பயங்கரமா கொண்டாடப்பட்டிருக்கும். இனிமேல் நல்லா இப்பயும் சிம்பிளா சூப்பரா நல்லா இருக்கு. எனக்கு அனிருத்தோட இங்க வந்து யாருன்னா அனிருத்தோட பிஜிஎம் தான் ஒர்க் ஆகுது. நிறைய பேர் வந்து அவன் வேலை பார்க்கல அப்படி ரொம்ப ஆவரேஜா இருக்கணும் அப்படிலாம் கிடையாது. ஏன்னா ஃபர்ஸ்ட் டைம் கேட்கும்போது எல்லாமே அப்படிதான் இருக்கும். எனக்கு வந்து இந்த லோகேஷ் கனகராஜ் படத்துக்கு அல்லு அர்ஜுனுக்கு ஒரு பிஜிஎம் போட்டாங்க, வழக்கமான அனிருத் கட்சி அவ்வளவுதான் அப்படின்னு போச்சு. ஆனா அது இன்ஸ்டா ரீல்ல ஒரு 2-3 தடவை கேட்டதுக்கு அப்புறம் இப்ப எப்படி இருக்குன்னா அதுதான் பெஸ்ட்ங்கிற மாதிரி இருக்கு. எப்பவுமே தடவை அப்படிதான் இருக்கும். அந்த மாதிரி இது வந்து கண்டிப்பா இன்னும் போக 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 சூப்பரா இருக்கு. அந்த பிஜிஎம் நல்லா இருக்கு. அந்த மேஜிக்கல் ரெட்ரோ டச் செம்ம. ஆக மொத்தம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு, பர்சனலாவே ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. யார் ஹீரோ யார் வில்ல அப்படிங்கிற கான்செப்டே நம்ம நடத்தலாம். இது வரைக்கும் இந்த டீசர்ல யாரை பாத்தீங்க ஹீரோவா அப்படி சொல்லுங்க பாப்பா, அதை பத்தி பேசுவோம். நான் ஒண்ணு கேள்விப்பட்டேன், கமலோட ஹீரோ வந்து 3 நாள் இல்லைன்னா அப்படின்னு சொல்லிட்டு கேரளா மீடியா பேஜஸ்ல 2-3 பேஜ்ல போட்டிருந்தாங்க. எந்த லெவலுக்குன்னு தெரியல. பட் ஆனா நியூஸஸ் கேள்விப்பட்ட வரைக்கும் இது வந்து கமல் தான் சீனியர்ன்றதுனால போட சொன்னது ரஜினின்ற மாதிரியும், ஸ்டோரி செலெக்ஷன் வந்து ரஜினி தான் முழுசா பண்ண மாதிரியும் போட்டிருந்தாங்க. அது எந்த அளவுக்கு உண்மை இல்ல எந்த அளவுக்கு தெரியல. ஆனா ரஜினி இந்த வேலையை வந்து சூப்பரா பண்ணுவாரு. எப்படின்னா அவருக்கு வந்து எப்பவுமே இந்த முதல்ல வந்து அதுக்கப்புறம் இது பண்றாம ரெண்டாவது வந்து பண்றதுல அவருக்கு கில்லாடி. இந்த கிட்டத்தட்ட மன்னன் படத்துல வர மன்னனா கரெக்டா மன்னன் அதுல வர டைலாக் தான் அவர் யூஸ் பண்ணுவாரு எப்பவுமே. அதை ரியல் லைஃப்ல யூஸ் பண்ணக்கூடிய ஆளு. அது அவருடைய அதாவது விட்டு கொடுத்து பண்றது மட்டும் இல்ல, அது ஒரு ட்ரிக் இருக்கு அவருக்கு, அது அழகா யூஸ் பண்ணுவாரு. இதுலயும் அது ஒர்க் ஆயிருக்கு அழகா. எனக்கு தெரிஞ்சு நான் இல்ல நான் இதெல்லாம் யோசிக்கல. நீங்க பெருசா கிளியரா இல்லையோ சுரேந்தர் ப்ரோ, ஆக்சுவலா எனக்கும் கேட்கல. பேக்ரவுண்ட் நாய்ஸ் இருக்கு. அப்ப அவரை பொறுமையா அமைதியான இடத்துக்கு போயிட்டு வந்துட்டு பேச சொல்லுவோம். அடுத்த ஆள் பேசுங்க ப்ரோ. ஆனா அந்த காஸ்டியூம் டிசைனருக்கு யாருன்னு தெரியல ப்ரோ. 2 பேருக்குமே செம்மையா பண்ணியிருந்தாங்க 2 பேருக்குமே. ஐயா நான் ஒண்ணு விட்டுட்டேன். அதை இந்த இவரு மாவீரன் சொன்ன கருத்தை நான் வந்து ஒரு 2-3 வருஷம் முன்னாடி ட்வீட் பண்ணியிருப்பேன். இல்லைன்னா லோகேஷ் கனகராஜ் பண்ண அனௌன்ஸ்மெண்ட் வந்தப்ப ஒரு விஷயம் பண்ணேன். ஃபர்ஸ்ட் அதாவது விக்ரம்க்கு ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வந்துச்சுல்ல, ஒன்ஸ் அப்பான் டைம் தேர் லிவ்ட் எ கோஸ்ட் அப்படின்னு வந்தப்ப ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வந்தப்போ ஒரு டீச்சர் ஒரு ட்வீட் ஒன்று போட்டுட்டேன். ஐயா லோகேஷ் கனகராஜ் அவர்களே, நாங்க கமல்ஹாசன் பிக் பாஸ்ல டாடியோட இதே கெட்டப்ல ஏகப்பட்ட வருஷம் பார்த்துட்டோம். ரிப்பீட்டர்ல போர் அடிச்சு போச்சு. முடிஞ்சா அந்த தாடி கெட்டப்ப எடுத்துட்டு பழைய கமலை எங்கள்கிட்ட காட்டுங்க, பழைய கமலை எங்கள்கிட்ட காட்டுங்க அப்படின்னு சொல்லி போடுங்க. அதுக்கூட பொறுக்கல, இருமல் வந்துருச்சு.
அப்படின்னா அதுக்கு நடக்கவே இல்லை. விக்ரம் அதே கெட்டப்ல வந்தார், பிக் பாஸ் கெட்டப்லேயே வந்தார். இப்பதான் பிக் பாஸும் இல்லை, அந்த ஷோ இல்லை, அவர் எதுக்கு அதே கெட்டப்ல இருக்குதான்னு தெரியல. அந்த கெட்டப்ல எதுக்கு திரும்ப படத்துலயாச்சும் உண்மையாலுமே எனக்கு வந்து வேற கெட்டப்ல பார்க்கணும்னு ஆசை. எனக்கு வந்து ஆஹ் ஒரு தாடி இல்லாம ஒரு மீசை மட்டும் வச்சு, அதாவது மீசி இல்லாம கிளீன் ஷேவ் இல்லாம மீசை மட்டும் வச்சு தாடி இல்லாம ஒரு லுக், அதாவது பாபநாசில ஒட்டு மீசை வச்சிருப்பாரு, அது ஒட்டு மீசைல இல்லாம நேச்சுரலா இருக்கணும். அப்படி இருந்தா எனக்கு ரொம்ப பிடிக்கும். கமல தெனாலி கிளைமேக்ஸ்ல வருவார்ல, அந்த மாதிரி இருந்தா எனக்கு ரொம்ப பிடிக்கும். அந்த அந்த மாதிரி லுக்ல ஏஜ் ஆனதுக்கு அப்புறம் அந்த கொண்டு வர முடியாது. என்ன லைட் பியர்டாச்சும் வச்சு ஒரு ட்ரிம்டு வெர்ஷன் ஆச்சும் போட்டு, கமல் எனக்கு கமல் கெட்டப் தானே கமலோட ஃபேமஸே. ஆனா அப்படி கெட்டப்பே இல்லாம இருக்கிறது இருக்குல்ல, 4-5 வருஷம் ஒரே மாதிரி பாக்குறது இருக்குல்ல, அதுவே நமக்கு சலிப்பு தட்டிடுச்சு. அது இல்லாம இருந்தா நல்லா இருக்கும். வேற ஏதாவது கெட்டப்படும். அதே மாதிரி ரஜினிக்கு லால் சலாம் இதுக்கு தான் வச்சிருக்காங்க ப்ரோமோக்கு. அது நல்லா தான், ரஜினிக்கு நல்லா தான் இருக்கு. இருந்தாலும் அதுவுமே கொஞ்சம் ஒரு டிஃப்ரெண்டா தெரியுது. இப்ப ஏன்னா ஜெயிலர்ல ஒரு ஸ்டைலிஷான ஒரு விக்லாம் பார்த்துட்டு 80s கெட்டப்ல அந்த விக் வைக்கிறேன் அப்படின்னு சொல்லி சிவாஜில வந்து ரஜினிக்கு வச்சிருந்தாங்க. அது நல்லா ஒர்க் ஆயிருச்சு அந்த நேரத்துக்கு. அதுக்கப்புறம் லால் சலாம்ல திரும்ப ட்ரை பண்ணாங்க, லால் சலாமுக்கு அந்த கெட்டப் செட் ஆகல. இது லால் சலாமோட பெட்டர் வெர்ஷனா இருக்கே தவிர பட் பெஸ்ட் வெர்ஷனா இல்ல. அவருக்குமே இந்த விக் எல்லாம் மாத்திட்டு இன்னும் ஒரு 1 இயர் டைம் இருக்கு, லுக் எல்லாம் மாத்தினாங்கன்னா நல்லா இருக்கும். இப்போ வந்து அனௌன்ஸ்மெண்ட் டீசர் நல்லா இருக்கு, அவ்வளவுதான். பிரகாஷ் ப்ரோ, சொல்லுங்க. இது கே.எஸ். ரவிக்குமார் யாரோ ஒரு ட்வீட் போட்டிருந்தாங்க. கே.எஸ். ரவிக்குமார், மணிரத்னம், சுரேஷ் கிருஷ்ணா இவங்க யாருக்கும் கிடைக்காத வாய்ப்பு இவர் நம்ம நெல்சனுக்கு கிடைச்சிருக்கு. உண்மையிலேயே அவர் வந்து கொஞ்சம் நல்லா செதுக்கி, கொஞ்சம் டைம் எடுத்தனாலும் நல்லா செதுக்கி அட்லீஸ்ட். உண்மை 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 அந்த ட்வீட்டையும் நான் பார்த்தேன். ஆக்சுவலா 4 டிகேடா யாருக்கும் கிடைக்காத, 4 டிகேட்ல நம்பர் 1 டேரக்டர்ஸ் இருந்து யாருக்குமே கிடைக்காத ஒரு பாக்கியம், ஒரு கொடுப்புன்னே சொல்லலாம். ஏன்னா வந்து நாளைக்கு பின்னாடி ஒரு ரெக்கார்டு தானே இதெல்லாம். நாளைக்கு பின்னொரு காலத்தில் ரஜினி கமல் இணைஞ்சு நடித்த கடைசி படத்தை இயக்கிய இயக்குனர் அப்படின்னு ஒரு ரெக்கார்டு இருக்குல்ல. அந்த ரெக்கார்டுமே ஏன்னா எனக்கு தெரிஞ்சு பெரும் சூப்பர் ஸ்டார்ஸ் இவங்க 2 பேர் தானே. பல வருஷம் எல்லாம் பல வருஷம் ஆட்சி பண்ணிட்டாங்க, பல வருஷம். அது போக பிளாக் அண்ட் ஒயிட்ல இருந்து இந்த வெரைட்டி ஆகுதுல்ல சினிமா வந்து, இந்த மேல் நோக்கி வளர்ந்துகிட்டே போன காலத்தை எல்லா காலகட்டத்திலையும் படம் நடிச்சிருக்காங்கல்ல. அது போக கமல் எடுத்துக்கிட்டா கமல் குழந்தை நட்சத்திரத்துல இருந்து கணக்கு, குழந்தை நட்சத்திரத்துல நடிச்சு இப்பயும் வந்து அவர் பயங்கரமா ஒரு ஒரு முன்னணி நடிகராகவே இருக்கிறதுன்னு இருக்குல்ல. அப்பேற்பட்ட 2 நடிகர்கள். இப்ப இன்னொன்னு என்னன்னா, இந்த ஏன் ரொம்ப சிம்பிளா நல்லா இருக்கு இந்த டீசர் அப்படின்னா, இப்ப 2 பேரும் ஜாம்பவானில் இத்தனை வருஷம் கழிச்சு இணைஞ்சு நடிக்கிறாங்க அப்படிங்கிறப்ப அதுக்கு ஒரு மெனக்கட்டு ஒரு ப்ரோமோ ரெடி பண்றதுக்குல, அந்த ப்ரோமோ ஆடியன்ஸ் ரசிக்கும்படி, சிலாகிக்கும்படி, அல்லது வந்து சில நாஸ்டாலஜி மூமெண்ட் கிளப்புறபடி, அப்புறம் அது இல்லைன்னா அந்த ரசிகர்களுக்குள்ள ஒரு போட்டியை கொஞ்சம் லேசா ஒரு துண்டி வர பத்தியா யாழ் அப்படின்னு துண்டி வரதுக்கு ஒண்ணு இருக்குல்ல, அது லேசா கொஞ்சம் யாரு நல்லா பெட்டரா பண்ணிருக்கான்னு பாக்கலாம்னு சொல்லி தூண்டுற அளவுக்கு ஒரு ப்ரோமோ அனௌன்ஸ்மெண்ட் கொடுக்கறது இருக்குல்ல, அது ஒர்க் பண்ணிருக்காங்கல்ல. இதே நீங்க பாருங்க மலையாளத்துல இப்ப மோகன்லால் மம்முட்டி 2 பேரும் ஜாம்பவான்கள் தான். அவங்க இணைஞ்சு நடிக்கிற படத்துக்கு அப்படி ஒரு அனௌன்ஸ்மெண்ட்டோ எதுவுமே விடல. ஜஸ்ட் பிக் கேம்ஸ் 2 பிக் கேம்ஸ் லோடிங் அப்படின்னு ஒரு போஸ்ட், ஜஸ்ட் போஸ்ட் தான். ப்ராப்பர் ஃபர்ஸ்ட் லுக்கோ இல்ல ப்ராப்பர் ப்ரோமோவோ இல்ல ப்ராப்பரா ஒரு டீசர் எதுவுமே ஜஸ்ட் அந்த அனௌன்ஸ்மெண்ட் வச்சு அப்படி டேரக்டா டைட்டில் வச்சு டைட்டில் வரும்போதே அந்த ஒரு ப்ரோமோ டீசர் வந்துருச்சு. அதாவது அபிஷியல் படத்தோட டீசர் வச்சு அதுல பாத்தீங்கன்னா ஏகப்பட்ட வல்லு வதக்குன்னு அந்த எல்லா ஆர்டிஸ்டும் அந்த டபுள் 2 பேரும் சேர்ந்து நடிக்கிற மாதிரி இருக்காது. அந்த கூட்டமா 2 பேரும் நடிக்கிற மாதிரி இருக்கும். பகத் பசில் அந்த குஞ்சப்பா போனா அவரு பேரை தெரியல, தாரி விட்டு வச்சுக்காதீங்க. அப்புறம் நடிகைகள் நிறைய பேரு, நயன்தாரா உள்பட எல்லாத்தோட சேர்த்து ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கொடுக்கறது இருக்குல்ல, அது நல்லா இல்ல. அது எப்படின்னா ஒரு 2 பேரும் ஜாமான்கள் இணைஞ்சு நடிச்சாங்கன்னா அதுக்கு ஒரு லேயர்ஸா ஒரு பில்டப், அந்த ரசிகர்களுக்குள்ள ஒரு ஆர்வத்தை தூண்டுற மாதிரி ஒரு விஷயம் செய்யணும். அது இந்த ப்ராப்பரா செஞ்சிருக்கிறாங்க. பிரகாஷ் ப்ரோ, இன்னும் டைட்டில் டீசரே வரல, இது வெறும் அனௌன்ஸ்மெண்ட் தான் நான் நினைக்கிறேன். அது இன்னும் பயங்கரமா இருக்குன்னு அனௌன்ஸ்மெண்ட் தான். டைட்டில் டீசர் தனியா கண்டிப்பா வரும், உண்மையாலுமே வரும், அது தனியா வரும். ஏன்னா அவங்க ஷூட்டிங் போறப்ப தானே வரும், அவங்க இன்னும் 1 வருஷத்துக்கு மேல கண்டிப்பா எடுத்துவாங்க. இது வந்து நியூஸ் வெளியே வந்துருச்சு, அது அப்படியே நம்மளே அழகா பண்ணுவோம் அப்படின்னு பண்றாங்க, அவ்வளவுதான். இந்த மெனக்கடல் தான் வேணும். இந்த மெனக்கடல் இருந்தாதான் அது எப்பவுமே வந்து அது. எனக்கு இன்னொரு ஆச்சரியமும் இருக்கு எப்படின்னா, அது நிறைய பேர் ட்வீட்ல போட்டிருப்பாங்க, எல்லாரும் மனசுக்கும் தோன்றதுதான். ஏன்னா ஒரு 70+ ஏஜ்ல 2 பேரும் ஜாம்பவான்கள், 2 பேரும் நடிகர்களும் கிட்டத்தட்ட இந்த வயசுல வந்து அவங்களுக்கு இதுக்கு மேல சம்பாதிக்க போறதுக்கு பேரோ புகழோ பணமோ எதுவுமே தேவையில்லை. இருந்தாலும் ஒரு உழைப்பு, அதுக்காக ஒரு ப்ரோமோ, அதுக்காக ஒரு மெனக்கடல் இருக்குல்ல, அது வந்து உண்மையாலுமே வளர்ற தலைமுறை எந்த நடிகர்கள்ட்டையுமே இல்லை, யார்கிட்டையுமே இல்லை. நடிச்சிட்டு இருந்த வரைக்கும் விஜய்கிட்ட இருந்துச்சு, இப்ப நடிச்சிட்டு இருக்க தனுஷுக்கு இருக்கு. இப்ப விஜய்கிட்ட அவர் இப்ப நடிச்சு இப்ப சினிமா விட்டு அவரும் போறேன்ட்டு அப்படியா, அந்த ஒரு இந்த எப்படி சொல்றது, சினிமாக்குன்னு உழைக்கிறதுன்னு ஒன்று இருக்குல்ல அந்த ஃபீல்டுக்கு, அது வந்து அதுக்கப்புறம் இப்ப இந்த 70+ ஏஜ்ல யாருக்கு இருக்க போகுது? 50+ ஏஜ்ல ஆளுகளுக்கே இல்ல, அதுக்கு மேலே அது பிலோ 50 இருக்க ஆட்களுக்கு இல்ல. சம்பளம் உயர்வா வேணும், இந்த ஷூட்டிங் வரமாட்டேன், இங்க ஷூட்டிங் வச்சாதான் வருவேன், இந்த ஹீரோயின் வச்சாதான் வருவேன், இப்படி வச்சாதான் வருவேன்,
அப்படி அதுக்கு மேல வந்து சில பேர் அது ஷூட்டிங் போகாம இருக்கிறதுக்கு ஒவ்வொரு சில பல காரணங்கள் இப்படி எல்லாம் போகுது. ஆனா இந்த 70+ ஏஜ்ல பாருங்க இவங்க 2 பேரும் வந்து அதெல்லாம் உண்மையாலுமே வந்து சொல்றேன், நம்மளால முடியுமான்னு தெரியல. அவங்க அடுத்த நடிகர்கள் முடியலங்கிறது அடுத்த விஷயம். அது வேணா நம்ம, ஆனா நம்மளாலே 70+ வயசுல என்ன பண்ண போறோம் அப்படின்னு இருக்குல்ல. இவங்க அதுக்கு ஒரு மெனக்கெட்டு உழைச்சி 2 பேரும் அந்த ஒரு கிராஃப்டா கிரியேட் பண்ணி அதை கொடுக்கறதுன்னு இருக்குல்ல. நாங்க 2 பேரும் சேர்ந்து 2 வருஷம் வச்சு படம் பண்ண போறோம் அப்படின்றத சூப்பரா பண்ணிருக்காங்க. நம்மளாம் இருப்போமான்னு கூட தெரியல தலைவா. இருந்தா அதே நெகட்டிவா பேசுவோம், அந்த வார்த்தை எடுக்கல நானு. இல்லைங்க, இருக்கும் இல்லைன்றது வேறங்க. ஆனா ஆஹ் இந்த பேஷனோட இருக்கிறது இருக்குல்ல, அதை நீங்க யோசிச்சு பாருங்கள. கிட்டத்தட்ட ஆஹ் நீங்க ராஜாவோட ஈக்குவலண்டா நான் ஒருத்தரை சொல்லுவேன் அப்படின்னா அது வந்து ரஜினி தான். அந்த அந்த அணையாம ஒரு வெறி இருக்குல்ல, ஒரு பேஷன், ஒரு ஒரு டிசைர் இருக்குல்ல, இன்னும் நான் அடிக்கணும், இன்னும் நான் இது பண்ணுன்றது. நீங்க இன்னும் இந்தியன் இதுல மொத்த கண்ட்ரில யாருக்கும் அது இல்லைல்ல. இன்னும் இந்த மார்க்கெட்டும் இந்த பிசினஸும் இன்னும் நான் அதெல்லாம் கொஞ்சம் கூட இறங்க மாட்டேன், நான் இன்னும் ஹீரோவா தான் நடிப்பேன் அப்படிங்கிறது. ஹீரோ கிடையாது, ஸ்டாரு, சூப்பர் ஸ்டார், அந்த ஜோன்லயே தான் இருப்பேன்றது. அப்புறம் நான் பயங்கரமான ஆக்டர் தான், ஆனா அந்த ஆக்டிங்கை நான் இவ்வளவு காட்டுவேன், இதை இவ்வளவு பண்றேன்ற பிளானிங்கு, அப்டேஷன். நீங்க யோசிச்சு பாருங்களேன், இப்போ 70 வயசுல உழைக்கிற நிறைய பேர் நம்ம பார்த்திருக்கோம். ஆனா அப்டேஷன் ஒண்ணு இருக்குல்ல, 70 வயசுல கிட்டத்தட்ட இப்ப 50 வருஷம் சினிமானா கிட்டத்தட்ட 5 டிக்கேட்ல 5 டிக்கேட்னா 5 ஜெனரேஷன். இப்ப நம்ம இது சொல்றோம்ல, இந்த 10 வருஷத்துல இதுவா இருக்கிறவங்க செம்மையா இருக்கிற ஹீரோஸ் பாருங்க, ஹீரோயின்ஸ் பாருங்க, மியூசிக் டைரக்டர்ஸ் பாருங்க, அடுத்த 10வது வருஷத்துல அவங்க இருந்தாங்கன்னா அது அதிசயம். ஆனா கன்சிஸ்டன்டா நான் சொல்றது டாப்ல அந்த 1 2 3 1 2 3 அதுக்குள்ளேயே மாறி 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 ஒரு 5 டிக்கெட் டிராவல் பண்றது இருக்குல்ல, அது பெரிய 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 விஷயம். அது பெரிய விஷயம்லாம் இல்ல, அது இன்னொரு ஆளுக்கு அடுத்து நடக்காதுன்ற மாதிரிதான். சில பேர்லாம் சொல்லுவோம்ல, இந்த மில்லினியல் டேலண்ட்னு சொல்லுவாங்க, இந்த 1000 வருஷத்துக்கு இது ஒரு வாட்டி இப்படி நடக்கும் பாத்துக்க அப்படின்ற மாதிரி. எனக்கு தெரிஞ்சு அது வந்து ரஜினி வந்து அந்த ரஜினி ராஜாலாம் அந்த கேட்டகரின்னு நினைப்பேன். ஸோ அது அப்புறம் ப்ரோமோலையும் இதுலயும் நான் வந்து ப்ரோமோ மட்டும் இல்ல, நான் ஃபிலிம் மேக்கிங்ல அடிக்கடி பலவாடி சொல்லியிருக்கேன். எதுவும் தி பெஸ்ட் டைரக்டர் இன் தமிழ் வந்து கமர்ஷியல்ல வந்து நெல்சன் தான். அதாவது ஒரு கணக்கா போட்டு பாத்தீங்க அப்படின்னா, கிராஃப்ட்மேன்ஷிப்லயும் சரி, என்கேஜ்மெண்ட்லயும் சரி, ஒரு படத்தை மார்க்கெட்டிங்லயும் சரி, ஹோல் ரவுண்ட் ஆஃபா இருக்குல்ல, ஒரு டேரக்டர் என்னென்னலாம் பண்ணி இது பண்ணுன்றதுல இருக்குல்ல. அதுல இந்த ஒரு காலத்துல நம்ம இவரா சொல்லுவோம், இந்த சச்சினுடைய ஸ்டாட்ஸ் வச்சிருப்பாங்க கிரிக்கெட்ல, செஞ்சுரிஸ்னு ஒரு இது போடுவாங்க. அதுல வந்து இந்த ரிக்கி பாண்டிங் 21, கங்குலி 22 அப்படின்னு அப்படியே ஒன்னா வந்துட்டே இருக்கும். சச்சின் 49 அப்படின்னு இருக்கும். அந்த மாதிரி நான் நெல்சனை வந்து அப்படி ரேட் பண்றேன் ஒரு டேரக்டர். எங்கேயோ இருக்காப்ல செம்ம இதுல கிராஃப்ட்மேன்ஷிப்லயும் இதுலயும். அப்புறம் ஒரு விஷயத்த வெஸ்டர்ன் ஐடியாவோட ஸ்டைலைஸ்டா ப்ரெசென்ட் பண்றதுன்றது வேற, ஆனா அது நம்ம ஆடியன்ஸ்க்கு ஏத்த மாதிரி அந்த அந்த ஒரு லோக்கல்லி இன்டீரியருக்கு கொண்டு போறது இருக்குல்ல, அவர் பேசுற ஸ்டைல்லயா இருக்கட்டும், இல்ல ப்ரெசன்டேஷன்லயா இருக்கட்டும், அதை ஜாலியா நம்ம ஒரு ஆடியன்ஸ் பார்த்துட்டு சிரிக்கிற மாதிரியும் இருக்கு. ஒரு வெளிநாட்டுல இந்த ஆடியன்ஸ், இந்த ஆக்டர்ஸ் எல்லாம் யாருமே தெரியாம ஒருத்தர் வெளிநாட்டுல உட்காந்து பாக்குறானுங்க அப்படின்னா அவனுங்களுக்கும் அது அப்பீல் ஆகுதுன்றது இருக்குல்ல. அது வந்து அந்த பிரிட்ஜை வந்து அந்த கேப்பை பிரிட்ஜ் பண்றதுன்றது கிட்டத்தட்ட பயங்கரமான விஷயம். எஸ் ராஜமௌழி வந்து அதோடைய கமர்ஷியல் வெர்ஷன் அப்படின்னா, நான் நெல்சனை வந்து அதோடைய கிராஃப்ட்மேன்ஷிப் வெர்ஷனா சொல்லுவேன். அது சூப்பரா இது பண்றது. இப்ப பிரகாஷ் சொன்ன மாதிரி எனக்கும் அதுதான் இருந்துச்சு. ஒரு ரஜினி கமல் படத்தை நீங்க எப்படி வேணா எடுங்களேன், முதல்ல பிராக்டிகாலிட்டி ஒண்ணு இருக்குல்ல. 70 வயசுக்காரங்க நீங்க சண்டை போட வைக்க, கன்வின்சிங்கா சண்டை போட வைக்க முடியாது. ஜெயிலர்லயே அதை ஒரு சூப்பரா டேப் பண்ணிட்டாப்ல. அதுக்கு முன்னாடி 10 வருஷத்துல ரஜினியை வச்சு வேற யாருமே பண்ணாத விஷயம் அது. ஆக்ஷன் வந்து கொஞ்சம் கன்வின்சிங்கா இல்ல, கன்வின்சிங்கா இல்ல. நீங்க கபாலி இருக்கட்டும், காலா இருக்கட்டும், இல்ல பேட்டை இருக்கட்டும், எல்லாத்துலயுமே இல்லையே கொஞ்சம் டயர்டா இருக்கே, அது பார்க்கும்போது அந்த ஃபீல் வரலையே ஸ்டண்ட்ல அப்படிலாம் சொல்லிட்டு இருந்தாங்க. நெல்சன் தான் அந்த கிராக் பண்ணாரு. அவரை அடிக்க விட வேணாம், சைட்ல வச்சுக்குவோம், அந்த தூரத்துல இருந்து ஸ்னைப் பண்ணுவாங்க, அவர் வந்து இன்டர்வல் பிளாக்ல ஒரு ஃபைட் போடுவாரு, அந்த மாதிரி அப்புறம் கிளைமேக்ஸ்ல ஒரு ஃபைட் போடுவாரு. அது ரெண்டுமே சூப்பரா இருக்கும். அவரை பயங்கரமா ஸ்டண்ட்ல ஆக்ஷன்ல சூப்பரா யூஸ் பண்ணுறது வந்து, ஸ்மார்ட்டா யூஸ் பண்ணுறது நெல்சன். ஸோ எனக்கு என்னன்னா, இப்ப அது என்ன வேணா பண்ண வச்சிருக்கலாம், என்ன பண்ண வச்சிருந்தாலும் கொஞ்சம் கம்மியா இருக்குல்ல, அப்படிதான் தோணிருக்கும் அது. ஆனா நான் என்னோட டச், என்னோட ஸ்டேட்மெண்ட், இந்த படம் என்னவா இருக்க போகுது,
ஆடியன்ஸ் எப்படி வெளியே என்ன பேச போறாங்க? இப்ப நீங்க பாருங்களேன், அந்த இது வந்தப்ப எல்லாரும் என்ன பேசினாங்க, கேஹெச் ஃபர்ஸ்டா இல்ல ஆர்கே ஃபர்ஸ்டா, இந்த ஜோன்ல தான் பேசிட்டு இருந்தாங்க. அப்ப அதையே ஒரு கான்செப்ட் ஆக்குறது இருக்கு. சரி யார் ஹீரோ அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுங்க ஜி கேக்குறாங்கல்ல அப்படின்ற மாதிரி அவரோட டச்சை திருப்பி திருப்பி வச்சுக்கிட்டே இருக்குல்ல, அது சூப்பரா இருந்துச்சு. அப்புறம் எனக்கு அனிருத்தோடது இதை கேட்ட உடனே முதல்ல தான் இந்த மோஸ்ட் வேல்யூபிள் பிளேயர்னு சொல்லுவாங்க, எம்பிபின்னு சொல்லுவாங்க ஒரு அவங்கதான் பெஸ்ட் அந்த விஷயத்துல இருந்து. அந்த மாதிரி இந்த இந்த டீசர் பார்த்து முடிச்சோம் மனசுல இந்த முதல் பேர் தான் அனிருத்தான் சூப்பரா பண்ணாங்க. எனக்கு ரொம்பவும் பிடிச்சது. எனக்கு அல்லு அர்ஜுனோடது ஃபர்ஸ்ட் டே பிடிச்சிருந்துச்சு, டிசியோடது ஃபர்ஸ்ட் டே பிடிச்சிருந்துச்சு முதல் சீசன்லயே. இதுவும் அப்படிதான். அண்ட் கன்சிஸ்டன்சி அவர் சொன்ன மாதிரி கிட்டத்தட்ட இத்தனை வருஷத்துக்கு அதே கன்சிஸ்டன்சி அப்படியே மெயின்டைன் பண்றதுலாம் வந்து மேஜிக். அது வந்து அட்டகாசம், அன்ரியலான விஷயம் இப்ப அனிருத்தன் பண்ணிட்டு இருக்கிறதுன்றது. இந்த எனக்கு அதுவுமே பயங்கரமா பிடிச்சிருந்தது. அப்புறம் அந்த ஃபர்ஸ்ட் இடத்துல ஒரு ஃபேமஸ் இருப்பாங்க நெல்சனுக்கு பின்னாடி ஒன்ஸ் அப்பான் டைம் இன் அமெரிக்காவும், அந்த இந்த பக்கம் வந்து இது இருக்கும், அந்த காட்ஃபாதர் இருக்கும். நம்ம என்ன மாதிரி படம் பண்ண போறோம், நம்ம ஒரு சூப்பர் ஸ்டார் படம் பண்ண போறோமா இல்ல இந்த மாதிரி ஒரு கிளாசிக் பண்ண போறோமா அப்படிங்கிற கன்ஃபியூஷன்ல ஒருத்தர் இருக்காருன்றது இருக்கலாம். அதுல இருந்து கேமரா எனக்கு எவ்வளவுதான் காரண விடுதலை விடுதலை தான் ஞாபகம். ராஜீவோட கேமரா கண்டுகொண்டேன். ஆமா ஆமா இல்ல இல்ல அதான் சொல்ல வந்தேன். யாரோ சொல்லிருந்தாங்கல்ல அவரு அது ஒரு யாரோ இப்ப ஒரு ட்வீட் ஏதோ ஒண்ணு பார்த்தேன், ஏன் விஜய் கார்த்திகேயன்ட்ட போகாம புதுசா யார்கிட்டயோ போயிட்டாங்கன்னு. டே அட பாக்கலாம் ஏதோ புதுசான்றீங்க அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. என்னன்னா மேபி நான் நினைக்கிறேன் இது விஜய் ஒரு ரெண்டு விஷயம் இருக்கலாம். ஒண்ணு விஜய் கார்த்திகேயன் வந்து இப்ப இது பண்ணிட்டாரு, இன்னொன்னு ரெண்டு பெரிய சீனியர் டெக்னீஷியன்ஸ் இருக்கும்போது ஆக்டர்ஸ் இருக்கும்போது ஒரு டெக்னீஷியன் அந்த மாதிரி இருக்கலாம் அப்படின்னு நினைச்சிருந்திருக்கலாம், அதுக்காக வச்சிருந்திருக்கலாம். அப்புறம் எதுவுமே ரிவீல் பண்ணலன்னு சொன்னாங்க. எனக்கு ரிவீல் பண்ணணும் தேவையில்லை, ஏன்னா இந்த படம் இப்ப நடக்க போறதே கிடையாது. பிரகாஷ் சொன்ன மாதிரி 2027 தான். இது வந்து ப்ராப்பரா ஸோ ஓப்பனா சொல்ல போனா இது வந்து எலெக்ஷனுக்காக பண்ற ஒரு விஷயம் தான் வச்சுக்கோங்க. விஜய் வந்து நம்ம வந்து இதை வந்து இப்போதைக்கு இந்த ப்ரோமோ போட்டு விட்டோம்னா ரெண்டு சைட்ல இருந்து கேப்சர் பண்ணிடலாம் அப்படிங்கிறதுக்காக பண்றதான் நான் பாக்குறேன். ஸோ இது வந்து ப்ராஜெக்ட் அனௌன்ஸ்மெண்ட் தான். ஸோ அதுக்காக அது இதுல இந்த அளவுக்கு டீஸ் மட்டும் பண்ணதுதான் சரியா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். இதுல வேற எதுவும் ப்ரோமோ இருக்கு தேவையில்ல. ஏன்னா சொல்லியிருந்தாங்க நிறைய பேர், இந்த லோகேஷ் வந்து என்ன லோகேஷ்ல வேற யாரோ பண்ணியிருந்தா இப்படி வெறும் நடந்து வரதே அவர் ப்ரோமோவை போட்டிருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு. பட் இது வந்து இது கிடையாது, இல்ல இங்க எதுவும் ரிவீல் பண்ண முடியாது. நீங்க படம் இப்ப இமீடியட்டா பிலிமிங் ஆரம்பிக்கல, படம் பிலிமிங்கே வந்து இந்த ரெண்டு பேருமே அடுத்து ஒரு படம் பண்ணிட்டு வந்ததுக்கு அப்புறம் தான் ஷூட்டே ஆரம்பிக்குது. சோ அப்படிங்கிற பட்சத்துல எனக்கு தலைவன் பண்ணியிருந்தான்னா ஒரு பக்கம் கத்தியில வெட்டு, இன்னொரு பக்கம் கண்ணுல ஷூட்டு, அது தலைவன் பண்ணியிருந்தாருன்னா இருந்திருக்கும். ஒவ்வொருத்தங்களுக்கும் ஒரு இது இருக்கும் இல்லைங்க, ஸ்ட்ராங் ஜோன் எதுன்றத நம்புவாங்கல்ல. இன்னொன்னு அவருக்கு அன்பறிவு இருக்காரு கையில, அன்பறிவு வச்சு அந்த ஜோன் தான் பண்ணுறாங்க. அப்புறம் நீங்க இன்னொன்னு பாருங்க, கமல்ஹாசனோட அடுத்த படம் கிட்டத்தட்ட அப்படிதான் இருக்கும், ஏன்னா அன்பறிவு தான் டைரக்ட் பண்றாங்கல்ல. சோ எனக்கு இந்த ப்ராஜெக்டுக்கானதுக்கு தானே ஒருத்தர் என்ன இதுன்னு யோசிக்க முடியும். இல்ல நான் நீங்க சொல்லும் போது நானும் அதை யோசிச்சேன். அந்த கமெண்ட்ல வச்சு ஒருத்தர் சொல்லியிருந்தாருல இது கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பேசும்போது, ராஜீவ் யாருங்கன்னு கேட்டாரு பொசுக்கணும், எனக்கு தூக்கி வாரி போட்டுது. அதுக்கு வந்து ஒருத்தர் பதில் சொல்லிட்டு அஜித் சொல்லிட்டானே, அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லை. எனக்கு என்னப்பா அது அப்ப அதுக்கு பத்தி நீங்க இப்ப ஆதித் ட்வீட் பார்த்தேன்னாரு, புது வேலை தூக்கி போட்டேன். எனக்கு எதாவது கேட்கறப்ப பாதுங்களா, சரி நல்ல வேலை இவங்க போட்டதுல ஒரு நல்லது. ராஜீவ் யாராச்சும் தெரிஞ்சுக்குவாங்கல்ல, அது வரைக்கும் இல்ல. ராஜீவ் வந்து ஒரு ஜூசியான கேமரா, அவர் கேமரா பண்ண படங்கள்லாம் பார்த்தா ஜூசியா தான் இருக்கும். குரு பண்ணிருப்பாரு, அப்புறம் வந்து சில மனிதர்கள் மட்டும் தான் பண்ணிருப்பாரு, பெருசாலாம் இது பண்ண ரோஜா பயங்கர பேக் கேப் இருக்கும். அவருக்கு தீனி போடுற மாதிரி கேமராமேனா அவருக்கு என்ன தீனி போடணுமோ அதுதான் பண்ணுவாரு தவிர பெருசா அவர் கேமரா வாய்ப்பு இருந்துச்சு இண்டஸ்ட்ரியில, எதுவும் பண்ணவே இல்லை அவரு. அப்ப இந்த படம் ஒரு கையில கிடைக்குதுன்னா ஃபுட் தான் என்ன பொறுத்த வரைக்கும் பயங்கரமா டெக்னிக்ஸ் பண்ணாரு. குரு விஷுவல்ஸ் பிடிக்கும். ஆமா ஆமா. இன்னொன்னு என்னன்னா, அந்த கடைசியா அந்த டீசர்ல வந்து எனக்கு ஒண்ணு சொன்னது பாசிட்டிவா தோணுது, நெகட்டிவா தோணுது. என்னன்னா இந்த டீசர் ப்ரோமோ பூராம ரஜினிட்ட வந்து நெல்சனோட டச் இருந்துச்சு, கமல்கிட்ட கமலாவே இருந்துச்சு. கமலாவே அந்த வாய்ஸ் கொண்டு சொல்றது, அந்த கடைசியா வந்து யார் ஹீரோன்னு இருக்குல்ல, கமல் நார்மலா பிக் பாஸ்ல பேசுற வாய்ஸ் அதே டோன்ல இருக்கும். ஆனா ரஜினி வந்து இந்த கேக்குறாங்கல்ல சொல்லுங்க ஜீன் இருக்குல்ல, சொல்லுங்க ஜி சேர்த்துக்கிட்டது வந்து நெல்சனோட ஐடியா. அந்த நெல்சன் டச் ரஜினி கரெக்டா ஒட்டிக்கிச்சு. அழகா ரஜினி மாதிரி பேசுன மாதிரி இல்லாம அந்த நெல்சன் பேசுன மாதிரி இருந்துச்சு, கமல் பேசுன மாதிரியே இருந்துச்சு. அதை ஒண்ணு ஆட் பண்ண மறந்துட்டேன், அது ஒண்ணு. அப்புறமேட்டு வந்து ஒரு கமெண்ட் நான் சொல்ல விரும்பல, அந்த கமெண்ட்காரருக்கு புரியும். மங்காத்தா படத்துல சுப்பு பஞ்சி சொல்லுவாரு, 1000 எலிய தின்னுட்டு பூனை காசிக்கு போதான்னு, அந்த மாதிரி ஒரு கமெண்ட். அந்த கமெண்ட் அவருக்கு புரிஞ்சு போயிடும், அடுத்தது பாத்துக்குவோம். அவ்வளவுதான். என்னை பொறுத்த வரைக்கும் தலைவா, நீங்க என்ன சொன்னீங்களோ அதுதான் மோஸ்ட்லி எனக்கும் வந்து என்னன்னா,
ஐ மீன் ப்ரோமோ பார்த்தப்போ தோணுன ஐடியா. ஒரு மாசான 2 லெஜெண்ட்ஸை வச்சுட்டு நீங்கள் எப்படி வேணாலும் ப்ரோமோ கொடுத்துருக்கலாம். கூஸ் பம்ஸா, ஹைப் ஏற்றுற மாதிரி, ஒரு மாதிரி ஃபயரா. பட் இதுதான்டா படம், இப்படி தான் இந்த மாதிரியான படம், இந்த மூடில் தான் இருக்கும், இந்த செட்டப்பில் தான் இருக்கும் அப்படின்னு கொடுத்த விதமே வந்து என்னன்னா ரொம்ப சிம்பிளாக இருந்தாலும் ஒரு மாதிரி என்டர்டெய்னிங்காக ஒரு ஃபன்னான படம் 2 பேர்ட்டேருந்தும் வரும். ஃபன் அண்ட் ஆக்ஷன் மிக்ஸ்டாக ஒரு பிளண்டடாக ஒரு படம் வரப்போகுது. அதுதான் உண்மையான ஒரு எக்ஸைட்மெண்ட். ஓகே, இந்த படத்துக்கு இந்த மூட்லேயே நம்ம இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. மோரோவர் டைட்டில் டீசர் வரப்போ இன்னும் பயங்கரமாக அவங்க ஏதாவது ஒரு ஒர்க் பண்ணுவாங்க டெஃபினட்டாக. இந்த அனௌன்ஸ்மெண்ட்டுக்கு இதுவே என்னை பொறுத்த வரைக்கும் சாட்டிஸ்ஃபைடு தான். அனியோட பேக்ரவுண்ட் ஸ்கோர் நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு இந்த ஜனவரி ஆரம்பித்து பிப்ரவரி ஒரு 20 days இதுக்குள்ளேயே ஒரு 3 ட்ராக்கு வித்தியாசமான ஒரு 3 படத்தோட சைனு, 3 விதமான ட்ராக்கு. அது ஒருத்தர் ஆல்ரெடி ஒரு சின்ன பையன் கம்போஸ் பண்ணாலுமே அந்த ட்ராக் எல்லாமே அனி சைட்லேருந்து வர்றது எல்லாமே பயங்கரமாக இருக்குது. அது ரிங்டோன் மெட்டீரியல் வைரலாக இருந்த ஒரு விஷயம், ட்ரெண்டிங்கில் போகிற ஒரு விஷயம். ஸோ இந்த சாங்குமே ஒரு மாதிரி மஜாவாக இருக்குது கேட்கறதுக்கே, வைபா. ஸோ ரொம்ப சூப்பராக இருந்தது நிஜமாவே. சிம்பிளாக இருந்தாலும் செம பண்ணு. நெல்சனோட டச்சு சூப்பராக இருந்தது. சுகன் ப்ரோ, ஆல் கிரெடிட்ஸ் டு சிண்டு, பப்ளு, சோனு. சிண்டு பப்ளு பார்த்தேன் சிண்டு பப்ளு. ஏன்டா லாஸ்ட் டைம் காப்பி ரைட் கேட்குறீங்க, என்னடா இருங்க இப்போ நான் மாத்துறேன் அப்படின்னு சொல்லி மாத்துற மாதிரியே இருந்துச்சு அனி சைட்லேருந்து. இல்லையே பிரேக்கிங் பேட் அதை ட்ரோல் ஒரு பண்ண மீம் போட்டு கலாச்சிட்டு இருந்தாங்கல்ல, காப்பி ரைட் அடிக்க போறாங்கன்னு. அதுக்கு வந்து பதில் சொல்ற மாதிரியே தலைவன் வந்து என்னன்னா வேற பேரை மாத்தி போட்டு வச்சிருக்காப்ல. வீட்டுல குட்டீஸை கூப்பிடுறதா இல்ல டாக்ஸை கூப்பிடுற பேரான்னு தெரியல, அதே தூக்கி வச்சிட்டாப்ல. ஆனா சூப்பரா இருந்துச்சு ஆக்சுவலா. அந்த ரூம்க்கு ஒவ்வொருத்தவங்களோட ரூம் டோரே 7 இருந்ததா இருக்கட்டும், 12 இருந்ததா இருக்கட்டும், அப்புறம் அந்த ஸ்டார்டிங்ல இவர் செலக்ட் பண்ணது அவர் செலக்ட் பண்ணாம இருந்த விஷயமா இருக்கட்டும், அது எல்லாமே நல்லா இருந்தது. இல்ல அதுக்கு பின்னாடி ஒரு டீடைலிங் இருக்கு. அது என்ன டீடைலிங்னா 80s இவங்க லாஸ்டா நடிச்ச படம் ஒன்று இருக்கும். அந்த பேரு படம் பேர் நான் லாஸ்ட் டைம் பேசோட பேசினது. அந்த இடத்துல ரஜினியோட காஸ்டியூம் இருக்குல்ல, அவர் ஷூ வந்து பிளாக் கலர் ஷூ போட்டிருப்பாரு. இவன் பிளாக் கலர் வந்து கமலஹாசன் சொல்றப்போ வந்து அது ஆல்ரெடி பிளாக் கலர் அவர் போட்டு பார்த்துட்டு சூப்பரா இருக்குன்னு சொல்லி நெல்சன் சொல்லுவாப்ல. அது வந்து அந்த 80s அவர் நடிச்ச ஒரு படம். அந்த படத்துல வந்து கமல் நடிச்சிருப்பாரு. கமல் வந்து ப்ரௌன் கலர் ஷூ போட்டிருப்பாரு. இவர் உல்டா பிளாக் எடுக்கிறப்ப அந்த பிளாக் வந்து இவன் மேட்ச் பண்ணிருப்பாரு. எனக்கு இந்த படத்துல வந்து இன்டெப்தா ஃபுல்லா டீடைலிங் தான். அதே மாதிரி வாட்ச், அந்த படத்துல எடுத்து பார்த்தா வாட்ச் வந்து கமலஹாசன் கட்டின வாட்ச் தான் வந்து ரஜினி பிக் பண்ணிருப்பாரு. டக்குன்னு அந்த வாட்ச் தான் கை போகும். ஆனா கை பார்த்தா டக்குன்னு அந்த வாட்ச் அவர் கட்டா இருக்கும், டக்குன்னு கை மாத்தி வைப்பாரு. இது எப்படி சொல்றது, எனக்கு இவ்வளவு இந்த அளவு டீடைலிங். கிளாஸ் கூட ஒரே மாதிரி தான். கிளாஸ்ல வந்து கமலஹாசன் 80s போடுற கிளாஸ் இருக்குல்ல, அந்த கிளாஸ் தான் எடுப்பாரு. அந்த ரவுண்ட்ல ஐ மீன் அந்த பிளாக் கலர் கிளாஸ் இருக்குல்ல, எடுக்க மாட்டாரு. ஏன்னா கமலுக்கு செட் ஆகாது அந்த அந்த பெரிய கிளாஸ். பிளாக் கலர் கிளாஸ் செட் ஆகும் அவருக்கு. அந்த அந்த அளவு அந்த டச் எல்லாமே நிறைய இருந்தது, அந்த ஓல்டு டச் எல்லாமே. அந்த கார் வந்து தலைவா, அந்த கார் வந்து ஓல்டு மாடலா, மெர்சிடஸ் பென்ஸ் அதானா இல்ல வேற ஏதாவது மாடல்? அதே கார் தான் அவங்க லாஸ்டா அதே கார். ஓகே. ஸோ அந்த காரோட டச் செம்மையா இருந்தது. பட் எனக்கு எப்படின்னா, அப்போ கமலோட எல்லா படத்துலையுமே மேக்ஸிமம் ரஜினி சார் சேர்ந்து நடிக்கிறாருன்னா வில்லனா தான் இருக்கும் ரோலு. ஸோ இந்த முறை இவர் ஹீரோவா இருந்தா அவர் வில்லனா இருந்தா சூப்பரா இருக்கும். இன்னொன்னு, அந்த நெல்சன் வந்து இந்த ஸ்மார்ட்டான இதுன்னு சொன்னேன்ல, அதெல்லாம் இந்த மாதிரி விஷயம் தான். ஏன்னா ஜெயிலர்ல வந்து சிவராஜ்குமார் வந்து அந்த ஒரு நட்சட்டை பாக்குற ஒரு ஷாட் வரும். அந்த கையில அவன் வச்சிருக்கிற அந்த கத்திக்கு பேர் மெஷட், அதை பாக்குற ஒரு ஷாட் வரும். அந்த அவனுங்க ஒரு மாதிரி இந்த எண்டுல ஒரு மாதிரி நான் இதுவா பாப்பாப்ல அதை. அதுக்கு வந்து எனக்கு ஃபர்ஸ்ட் அதை பார்க்கும்போது ஒரு நார்மல் ஷாட்டா இருந்துச்சு. சிவராஜ்குமார் பிளஸ்ல ஜெயிலர்ல எண்ட்ல கிளைமேக்ஸ்ல வராது, அதுக்கு ஒரு மாஸ் மூமெண்ட் போலான்னு. ஆனா அதுக்கப்புறம் அந்த பெங்களூர்ல இருந்த என் ஃப்ரெண்டு ஒருத்தன் வந்து சொன்னான், டேய் அது வந்து சிவராஜ்குமார் வந்து அதிகமா யூஸ் பண்ண வெப்பன் வந்து அந்த மெட்செட் தான். சின்ன வயசுல இருந்து அவர் பண்ண படங்கள்ல ஆக்ஷன் அவர் பண்ண படங்கள்ல. ஸோ அது அவங்களுக்குலாம் ஒரு எமோஷன் மாதிரி. அவர் மெஷட்டை பார்த்தது வந்து கிட்டத்தட்ட நீ தமிழ்ல ஈக்குவேட் பண்ணினா லிங்குசாமி வச்ச எனக்கே ஷட்ரா சீன் மாதிரி ஒரு சீன் அது. அவர் மெஷட்டை பார்த்தது, டே என்ன ஏன் தப்ப இதை கொண்டாடுறீங்களான்ற மாதிரி ஒரு விஷயம். ஒரு தமிழ்ல வளர்ந்த ஒரு டைரக்டர் இந்த அவங்க பார்க்கும்போது அங்க அதுக்கு ஒரு டீடைலிங்ல அதுக்கு ஒரு மொமெண்ட் வைக்கணும்னு நினைச்சது இருக்குல்ல, அது சம மேட்டர்ல. அதான் சொல்றேன்ல, குட்டி 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 விஷயத்துக்கா அவர் அவ்வளவு விஷயம் அவ்வளோ இது போடுவார் நெல்சன். எனக்கு இது நெல்சனுக்கு தலைவலிங்க இந்த படம். ஏன் தலைவலினா, இப்பயே டீகோட் பண்ணிட்டாங்க. பண்ணிட்டு இவருக்கு 4 சீன் எக்ஸ்ட்ரா இருக்கு, இவருக்கு ஃப்ரேம் அதிகமா வச்சிருக்காங்க, இவருக்கு ஃப்ரேம் கம்மியா வச்சிருக்காங்க. இங்க ஃப்ரேம் பிரச்சனை அதிகமா வரும். நீங்க படத்துல வந்து கதையை தாண்டி ஃப்ரேம்குள்ள போயிட்டாங்க. ஃப்ரேம்குள்ள போயிட்டு இந்த ஃப்ரேம் பாருங்க, இவங்களுக்கு ஆக்சுவலா ஃப்ரேம் வந்து ஈக்குவலா தான் இருந்துச்சு.
ஃபர்ஸ்ட் ஃப்ரேம் கமலுக்கு, செகண்ட் ஃப்ரேம் ரஜினிக்கு, கமலுக்கு ரஜினிக்கு திரும்பி 2 பேரும் சேமா வச்சாப்ல. அந்த மாதிரி தான் இருந்துச்சு. ஆனா இவங்க டீகோட் பண்றப்ப பார்த்தா ஒரு ஃப்ரேம் மிஸ் ஆகுதுன்ற அளவுக்கு பேசிட்டு இல்லடா, இல்லவனே, இல்ல மதனே. ஆனா அது என்ன தெரியுமா, இவர்கிட்ட ஒண்ணு சொன்னா இல்ல, இந்த விஸ்வாசம்ல ஒரு டைலாக் வரும். இந்த இவர் சொல்லுவாரு, அஜித் சொல்லுவாரு, சார் நான் யார் தெரியுமா சார், நீங்க எல்லாரும் ஏதோ ஒண்ணு பேசிட்டு இருக்கீங்களா, அதெல்லாம் எதுன்னு என்னன்னு தெரியாதவன் அப்படின்னு. அந்த மாதிரி நெல்சனை பிரஷராக்க இன்னொருத்தன் பிறந்தான். அவர் வந்து இதுலயே வந்து என்ன பீஸ் டயத்துல எல்லாரும் அந்த மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்கல்ல. அப்ப ஜெயிலர் பண்ணும்போது கூட பிரஷர் வச்சான்னு கேட்ட அதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது, நம்ம மட்டும் ஒரு வேலை பாக்குறோம், சில பேருக்கு பார்க்கறது பிடிக்குது, சில பேருக்கு பிடிக்கல, அவ்வளவுதான் அப்படின்ற மாதிரி. அந்த இதுல பீஸ்டுக்கு அவர் கொடுத்த இன்டர்வியூஸ் எல்லாம் இருக்கும்ல, இல்ல இல்லைங்க இந்த மாதிரி ஒரு படம் பண்ணணும்னு நினைச்சேன், பண்ணிட்டேன், அதுக்கப்புறம் பிசினஸ் தான் அப்படின்னு. அந்த மாதிரி கிட்டத்தட்ட பயங்கர அந்த ஒரு ஜோன்ல இருக்கிற ஒரு ஆள். சோ அதனால இதெல்லாம் அவர் கண்டு கூட மாட்டாரு. அவரு ஐ மீன் கண்டுக்கனா என்ன, இதெல்லாம் ஓ அப்படியா இப்படி சொல்றாங்களா அப்படின்ற மாதிரி தான் அதை டீல் பண்ணுவாரு. லோகேஷ் தான் அவர் தான் ப்ரெஷர் ஓவரா போட்டுக்கிறாரு. அதை போட்டது இல்லாம இது 50-50 என் படம் மாதிரி இல்ல, முந்தின படம் மாதிரி இல்ல அவர் சொல்றாரு. அவர் கொஞ்சம் கூலா ஹேண்டில் பண்ணிக்கலாம். நெல்சன் அவர் படத்தை பத்தி ஆக்சுவலா பேசும்போதே அது ஒரு செம்ம இதுல இருக்கும். அது எப்படின்னா வேற யாரோ ஒருத்தரோட படத்தை பத்தி பேசுற மாதிரி பேசுவாங்க, அதை ஓன் கூட பண்ணிக்க மாட்டாங்க. இந்த மாதிரி நான் ஒண்ணு பண்ணேன், இத மாதிரி ஒண்ணு நாங்க பண்ணோம், அதெல்லாம் சொல்லவே மாட்டாப்ல. நீங்க இந்த இது 1 year of ஜெயிலர் வீடியோ ஒண்ணு போட்டாங்க பாத்தீங்களா அந்த சன் டிவி, அதுலயே வந்து அவர் அந்த ஜோன்ல தான் பேசியிருப்பாரு. அது ஏதோ ஒரு வேற யாரோ ஒருத்தரோட பிலிம் அப்ரிசியேஷன் பண்றோம் அப்படின்ற மாதிரி பேசியிருப்பாரு. தோழர் இதுல பெரிய சிக்கல் தானா, 2 பேரையும் நீ ஆக்ஷன் ஹீரோவா, இதுல ஆக்ஷன் ஹீரோனா பயங்கர மாசா கமர்ஷியலா பயங்கர கட்டி ரத்தம் அந்த மாதிரி ஆக்ஷனா காட்டினாதான் பிரச்சனை. ஏன்னா அதுலதான் வந்து இவரு மாசா இருந்தாரு, இவரு இதுவா இருந்தாரு. பட் நீ சட்டலா வந்து 2 பேரையும் காட்டுறப்ப வந்து அதுக்கேற்ற மாதிரி தான் அந்த படம் இருக்கு. ஏன்னா 2 பேரும் சட்டில் ஹீரோ தான். 2 பேரும் சட்டில் நடிச்ச படம் தான் பார்த்தா பயங்கரமா இருக்கும். கமர்ஷியல் தாண்டி எனக்கு பிடிச்சது சட்டில் தான். 2 பேரும் கமல் கிட்டே சரி, ரஜினி கிட்டே சரி. ஈவனா அந்த விக்ரம் கூட சட்டிலா சில விஷயங்களை ஹேண்டில் பண்ணிருக்கும். இது சட்டலாம் இருக்காதுடா, நீ என்ன புரியல எனக்கு. இதெல்லாம் பெரிய தான் இருக்கும், ஆக்ஷன் மெகா ஆக்ஷனா தான் இருக்கும். அதெல்லாம் ஆக்ஷனா இருக்கும் தோல, நான் அதை காமெடி சொல்றேன்ல. ஏங்க விக்ரமும் ஜெயிலரும் கலந்த மாதிரி தாங்க இருக்கும். அவருக்கு அந்த ஸ்டைல்ல, இவருக்கு இந்த ஸ்டைல்ல ஒரு ஆக்ஷன். எனக்கு ஒன்னே ஒண்ணுதாங்க, இவரு கமல் வில்லனா பண்ணாலும் எனக்கு அந்த காமிக்கல் வில்லனா பண்ணணும். எனக்கு அந்த மாதிரி கொஞ்சம் ரவுஸ் பண்ணிட்டு வில்லன் பண்ணுவாங்கல்ல, இந்த மாஸ்டர்ல பவானி கேரக்டர் ஒன்று இருக்கும்ல, எனக்கு அந்த மாதிரி ஒரு வில்லன். இல்லங்க இது பிளஸ் என்னன்னா, அந்த படத்துல காமெடி சென்ஸ் இருக்குல்ல, அதுதான் மேட்ரிங், அதுதான் ஹைலைட்டா இருக்கும். 2 பேருக்கும் காமெடி சென்ஸ் அவ்வளவு அருமையா இருக்கும், கமலுக்கும் சரி ரஜினிக்கும் சரி. அதுக்கேற்ற மாதிரி டேரக்டர் ப்ராப்பர் டேரக்டர்னா இவர் மட்டும் தான். நெல்சனை தாண்டி ஒருத்தர் வந்து 2 பேரையும் வந்து அழகா வந்து ஒரு ஃபன்னி வியூவா கொண்டு போறதுக்கு அவங்களுக்குள்ள இருக்க நாஸ்டால்ஜி மூமெண்ட்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் வந்து அந்த அளவுக்கு இருக்கும். இப்போ ரீசெண்டா இந்த லாஸ்டா கிளைமேக்ஸ் வந்து சொல்லுங்கன்னு அதுவே ஒரு நாஸ்டால்ஜிக் மூமெண்ட் தான். அதை தாண்டி அந்த ஷாட் எடுக்கிறப்போ கமல் ஒரு பொண்ணு அப்படி அதுவே சூப்பரா இருக்கும். அந்த மாதிரி சின்ன சீக்வன்ஸ் தான் சூப்பரா இருக்கும் ஃபன்னியா. எனக்கு அந்த மாதிரி நான் மேட்ச் பண்றதுக்கு ஒரு டைரக்டர் இல்ல, பண்ண மாட்டாங்க யாருமே அவ்வளவு சீக்கிரம். அதை மேட்ச் பண்ண நெல்சன் இருக்காப்ல, நான் அதை தான் சொன்னேன். ஸ்பீக்கர்ல ஓஜி தலைவர் ஃபேன் இருக்காரு. தலைவா மகேஷ், நான் சொல்லுங்க உங்க ஒப்பீனியன். நல்லா இருந்தது சொல்லுங்க, எனக்கு பிடிச்சிருந்தது. ஐ மீன் எல்லாருமே நிறைய சொல்லிட்டீங்க நம்ம நெல்சன் பத்தி. அவருடைய எனக்கு படத்தை பண்றதை விட அவரோட இன்டர்வியூ கேட்கறது, இந்த மாதிரி ப்ரொமோஸுக்கே நான் பயங்கர ஃபேன். அதுவே ஃபுல் சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்கும். அவர் தானே இதெல்லாம் கிரியேட் பண்ணார். நல்லா ப்ரொமோ வந்து அவருடைய இந்த ட்ரேட்மார்க் இதுலேயே நல்லா எடுத்திருந்தார். நல்லா என்ன மாதிரி வரப்போகுது படங்கிறதுக்கு நல்ல ஒரு இது கிடச்சிது, நமக்கு ஒரு டீஸ் பண்ணது நல்லா இருந்தது. 2 பேர்த்தோட இதுவும் நல்லா இருந்தது. எனக்கு எதுவும் தலைவரோட இது மட்டும் கொஞ்சம் டல்லாக இருந்த மாதிரி இருந்தது. அவருடைய காஸ்டியூமா என்னன்னு தெரியல. அட்லீஸ்ட் அந்த ஃபர்ஸ்ட் அந்த ரூம்லேருந்து வரதே வந்து கொஞ்சம் டல்லாக இருந்த மாதிரி இருந்தது. கமல் லுக்கோட வருது கொஞ்சம் டல்லாக இருக்க மாதிரி இருந்தது. அதுக்கப்புறம் நடந்து போய் இந்த காரில் உட்காரும் போதெல்லாம் பழைய இது இருந்தது. மேபி காஸ்டியூம்ஸ் கொஞ்சம் வேறு மாதிரி ஒரு ட்ரை பண்ணியிருக்கலாமான்னு தெரியல. கலர் ஷேடிங்லாம் கொஞ்சம் வேறு பண்ணியிருக்கலாமான்னு தெரியல. பட் மியூசிக் பேக்ரவுண்டு அதெல்லாமே சூப்பராக இருந்தது, நல்லா இருந்தது. பட் அந்த இதெல்லாம் நடுவில் அந்த இதெல்லாம் வராங்கல்ல, கேர்ள்ஸ்லாம் வரதெல்லாம் அப்படின்னாங்க, அது என்னன்னு தெரியல. பிக்சர்ஸ் வந்து அதுல பின்னாடி எல்லாருமே ஒரிஜினலா தான் இருக்காங்க. யாரு இது ஏன்னு சொல்லி கிளப்பி விட்டு வர அந்த பொண்ணுங்களா, பிடிஎஸ்ல வர பொண்ணுங்களா? பிடிஎஸ்ல வர பொண்ணுங்களா? ஒரு பிடிஎஸ் பிக்சர் வந்துச்சு, போட்டோ ரிலீஸ் பண்ணாங்கன்னா, பிடிஎஸ் பிக்சர் வந்துச்சு, ப்ரமோ ஷூட்டுக்கான பிடிஎஸ் பிக்சர்ஸ் வந்துச்சு, அதுல அவங்க எல்லாம் இருந்தாங்கன்னு சொல்றேன்.
அப்படியா? மக்கள் தானே அவங்களுக்கான. இல்ல இல்ல சரி ஓகே, நான் இதுதான் சொல்ற மகேஷ்ண்ணாட்ட மாதிரி ஒண்ணு கேட்கணும். மகேஷ்ண்ணா, சிவக்கொழுந்து சிவக்கொழுந்து நினைச்சிட்டாங்க. தம்மண்ணா சாப்பிட்ட பிளேட் எங்க பண்ணிட்டு இருக்காரு? சரி மகேஷ்ண்ணா, நீங்க இவங்க 2 பேரும் சேர்ந்து நடிச்ச படமே நீங்க FFS பார்த்திருப்பீங்க. அந்த நினைத்தால் இனிக்கும் அந்த படம் எல்லாமே. ஸோ அதை பார்த்துட்டு இப்போ இதை பார்க்கணுங்கும் போது உங்களுக்கு எந்த அளவுக்கு இந்த படத்துல எதிர்பார்ப்பு இருக்கு? யாரு வேற பாருங்க, யாரையும் கொட்டு வச்சுட்டு கேள்வி கேட்கிறாரு பல்தான் உங்களுக்கு. பல்தான் அதான் ப்ரூட் தெரியுமா? நாங்களாம் பிரதீப் படம் ஃபர்ஸ்ட் டே பார்த்து வளர்ந்தவங்க. நீ இதெல்லாம் பிரகாஷை பார்த்து கேட்கணும் அந்த கேள்வி எல்லாம். பிரதீப்போட படம் நாங்க மட்டும் செகண்ட் டே பார்த்தோம். நாங்களும் ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் வந்தாங்க. இல்லை, எனக்கு இது பாஸ் பண்றேன் அந்த கொஸ்டின். ஆனா பிரகாஷ் ப்ரோ இருக்கிறது தான் தலைவா. இப்போ பிரதீப் படம் பார்த்து வளர்ந்தவங்க மாதிரி இருக்காங்க மற்ற எல்லாரையும் கம்பேர் பண்றப்போ. ஸோ சொல்ல முடியாது நான் மகேஷ்ண்ணா, நீங்க ஒத்துக்கிட்டு தான் ஆகணும். சொல்லிடுங்க உங்க FTFS எக்ஸ்பீரியன்ஸ். எந்த FTFS எக்ஸ்பீரியன்ஸ்? 2 பேரும் சேர்ந்து நடிச்ச ப்ரீவியஸ் படங்கள். அப்புறம் ராகங்கள் நினைத்தால் இனிக்கும் அதை சொல்றாங்க ப்ரோ. டிவில அப்பா கிட்ட கேட்டு சொல்றேன்னு சொல்லிடாதீங்க. ஆமா, அதுதான் சொல்லணும். சொன்னாப்புல எங்க அப்பா தான் கேட்டு சொல்லணும். டிவியில தான் பார்த்திருக்கேன் நானே இவங்க படத்தெல்லாம். என்ன அமைதி ஆயிடுச்சு? இல்ல பரணி சொல்லலாம், கரெக்டா இருக்கும். என்ன பரணி? என்னது மகேஷ் ப்ரோ? நல்லா யோசிச்சு பேசணும். சரி, உங்களுக்கு பிடிச்சிருந்ததா பரணி? எனக்கு பிடிச்சிருந்துச்சு, நான் என்ஜாய் பண்ணேன். பரணி ப்ரோ, நீங்க எஸ்கே படம் எந்த படம் FTFS முதல்ல பாத்தீங்க? நானா? ஆமா ப்ரோ. ஒரு டாக்டர் பாரு. ஏங்க அவர் ஃபர்ஸ்ட் FTFS பார்த்த படம் வந்து அமரன் தாங்க. வருத்தப்படாத வாலிபர் சிங்கம். பொய்யுங்க, நம்பாதீங்க. அமரன் தான் பார்த்தாரு. நல்ல வேலை வருத்தப்படாத அது சொல்லாம போயிட்டு படம் தானே கேட்டாங்க. எங்க அப்படி அநியாயம் பண்றீங்க? சில பேர் இருக்காங்க அதே இது ஃபேனு. அதை சொன்னீங்க. இந்த வருத்தப்படாத வாலிபர் சிங்கம்னா திருச்சி காவேரி தியேட்டர்ல பார்த்தேன். ஸ்கூல்ல கட் அடிச்சுட்டு போனீங்களா வரணி ப்ரோ? நல்ல கேள்வி. இல்ல பரணி ப்ரோ, எனக்கு ஒரே டவுட் தான். நீங்க தசாவதாரம் பார்க்கும் போதே வந்து 8 வயசுலயே வந்து 10 கெட்டப்புக்கு ரிவாக்கன்ற விவிஎஸ் பார்க்கும்போது உங்களோட எக்ஸ்பெக்டேஷன் என்னென்ன இருந்துச்சு? எந்த மாதிரி எதிர்பார்த்துட்டு போனீங்க? ஒரு எக்ஸ்பெக்டேஷனும் இல்லை. ஒரு டிவியில் வந்தவராச்சு, சரி ஒரு படம் வந்திருக்கு போய் பார்ப்போம் அப்படின்ற. திருச்சி போனால் நான் எப்பயுமே ஒரு படம் பார்த்துருவேன். அந்த டைம் வந்து நான் கேரளாவில் இருந்தேன். ஸோ திருச்சி போனால் எப்படியும் ஒரு படம் பார்த்துருவேன்றதுனால அந்த டைம் கரெக்டாக ரிலீஸ் ஆயிடுச்சு இந்த படம். சரி ஓகே போய் பார்ப்போம் அப்படின்னு சொல்லி ரேண்டமாக போனது தான். சரி, அந்த சேர் பிக்சர் டெலீட் பண்ணிட்டீங்களா? நான் நேற்று ரெக்கார்டிங் கேட்டேன். எஸ் சுகன். அது நோட்டிஃபிகேஷன் வந்துச்சு. சரி அப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலான்னு ஓப்பன் பண்ணா போஸ்ட் அந்த டெலீட் ஆன ஒரு மாதிரி வரும்ல, அந்த மாதிரி வந்திருந்தது. நேற்று ரெக்கார்டிங்லாம் அதான் சொல்லியிருக்கேன். கூட வாரணாசி ப்ரொமோஷன் நினைச்சிட்டேங்க. ஏங்க நீ வேற. நான் இன்னைக்குதான் உட்காந்து இன்ஸ்டாகிராம்ல இருக்கிற ஃபாலோவர்ஸ் எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணி, தெரியாதவங்க எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணி, தெரியாதவங்களை நான் ஃபாலோ பண்ணேன்னா அதையும் ரிமூவ் பண்ணி எல்லாம் பண்ணிட்டு கம்மி பண்ணி வச்சிருக்கிறேன். சுகன் நான் உங்களுக்கு வாட்ஸ்அப் பண்றேன். ஓகே பாருங்க என்ன பண்ண பாருங்க அடுத்து பிரதீப் அன்னையே கேட்கணும். என்னது பிரதீப் இது அடுத்த படம்? எல்லைக்கேங்க இல்லங்க, எல்லைக்கே விட்டுருங்க. ஷூட்டிங் இப்போ இன் ப்ராசஸ்ல என்ன இருக்குன்னு கேட்கறேன். இன் ப்ராசஸ்ல ஒன்றும் இல்லை. அவர் வந்துட்டு இப்போ அடுத்து வந்து ஸ்கிரிப்ட் ஒர்க் தான் பண்ணிட்டு இருக்காரு. அவரே வந்து ஸ்கிரிப்ட் எழுதி டைரக்ட் பண்ண போறதாக சொல்லிட்டு இருந்தாங்க. ஒரு சைஃபை படம். அவரே டைரக்ட் பண்ற மாதிரி. இன்னொரு படம் ரைட்டரோட படத்தோட டைரக்டரோட ஒன்று பண்ற மாதிரி இருந்தது. அது என்ன ஸ்டேஜ்ல இருக்கு தெரியல. அது கன்ஃபார்ம் ஆனான்னு தெரியல. லாஸ்டா வந்த நியூஸ் இதுதான். அவரே அவர் இப்ப எந்த படமும் கமிட் பண்ணல as of now. இல்ல ரைட்டர் இல்லங்கிற மாதிரி பிரகாஷ் ப்ரோ எனக்கு சொன்னாரு. நான் கேட்டேன், ரைட்டர் இல்லங்கிற மாதிரி தான் பிரகாஷ் ப்ரோ சொன்னாரு. படத்துக்கு தான் போற மாதிரி கேள்விப்பட்டேன். அதான் தான் இப்ப பரணிட்டு கேட்டேன். இன் ப்ராசஸ் என்ன இருக்கு, எனக்கு டவுட்டா இருக்கு. இல்லங்க, லாஸ்டா வந்த நியூஸ் வந்துட்டு எந்த படமுமே கமிட் பண்ணல, இப்போதைக்கு வந்து ஸ்கிரிப்ட் ஒர்க் தான் போயிட்டு இருக்குன்ற மாதிரி தான் சொன்னாங்க.
நான் எதுவுமே வந்து சொல்ல. பிரகாஷ் ப்ரோ சியான் விக்ரம் லைன் அப் சொல்றேன்னு சொல்லுங்க. சியான் விக்ரம் அனந்த் போட்டேன் சங்கர் ட்வீட் போட்டேன் ஆனந்த் சங்கர்லாம் கிடையாதுங்க. அது நிறைய பேர் சொன்னாங்க. அது கிடையாது. அதான் ஆனந்த் சங்கர் கிடையாது. கார்த்திக் ப்ரோ சுப்ராஜ் அந்த கிடையாது. ரெண்டாவது வந்து ஏஆர்எம் டைரக்டர் தானே ப்ரோ? ஆமாங்க. யாரு ப்ரோ? அஜித் ப்ரோ? இல்ல விட்டுருங்க போதும், அவ்வளவுதான். அதுக்கு மேல வேணாம். 3வது 4வதுலாம் நீங்களாம் டிகோட்லாம் பண்ண வேணாம், அப்படியே விட்டுருங்க. குழுவா வேணா சொல்லியாச்சு, நீங்களே பாத்துக்க, மனசுல வச்சுக்கீங்க, அவ்வளவுதான். இல்ல நீங்க கண்டுபிடிச்சாலும் சரி, கண்டுபிடிச்சு வச்சுக்கீங்க. எங்கெல்லாம் வந்து பிரேக் சரி, பண்ண அந்த வேணாம். ஃபர்ஸ்ட் 2 படம் சொல்லுங்க பிரகாஷ் ப்ரோ. ஃபர்ஸ்ட் அதாவது 4 படம் அவர் கன்ஃபார்ம் பண்ணிருக்காருல. 4ல வந்து ஃபர்ஸ்ட் போறது போடி ராஜ்குமார் படம் தான். அது ஆல்ரெடி அனௌன்ஸ்மெண்ட் வந்துருச்சு. 2வது வந்து ஏற்கனவே சொன்ன மாதிரி தான், தமிழ் பட டேரக்டரோட பேர் வச்சு மலையாளத்துல வந்த படத்தை எடுத்த டேரக்டர் இயக்க போற படம். ஓகேவா? அது விஷ்ணுவோடவெல்லாம் கிடையாது. 3வது வந்து நிறைய பேர் வந்து ஆனந்த் சங்கர், கார்த்திக் சுப்புராஜ் அப்படின்னு சொல்லி நியூஸ் போட்டுட்டாங்க. வேறு சில பேர் சங்கர்னு கூட சொல்றாங்க. வேல்பாரியில் அவர் நடிக்கிறாருனால அப்படிலாம் கிடையாது. வேல்பாரியில் அவர் நடிக்கல. அது வந்து அவருக்கு வந்து ப்ரெஸ் காம்போ, விக்ரம்க்கு வந்து ப்ரெஸ் காம்போ. அந்த டேரக்டருக்கு இது வந்து 3வது படம். ஓகேங்களா? டேரக்டருக்கு 3வது படம். நல்ல டேரக்டர். ஆக்சுவலி ஒரு பெரிய ஒரு ஸ்கில் உள்ள ஒரு டேரக்டர். கண்டிப்பா வந்து இந்த ஸ்டெப் பயங்கரமா இருக்கும். அது ஒர்க் ஆகக்கூடிய ஒரு படம். அது விக்ரம் கதை ரொம்ப பிடிச்சி போச்சு. அந்த படம் பண்றாரு. கூடிய விரைவில் அந்த ஒரு பெரிய ப்ரொடக்ஷன், ஒரு கிட்டத்தட்ட 40-50 வருஷத்துக்கு மேல படம் எடுத்துட்டு இருக்க ஒரு ப்ரொடக்ஷன் ஹவுஸ். அவங்க தான் தயாரிக்கிறாங்க அந்த படத்தை. அடுத்தது வந்து 4வது படம் அவர் லாக் பண்ணிருக்க வந்து அவருடைய ஏற்கனவே ஒர்க் பண்ணிருக்க ஒரு டேரக்டர். அவருடைய ஃபேவரட் டேரக்டர், எனக்கும் ஃபேவரட் டேரக்டர் தான் அது. அந்த டேரக்டர் வந்து 4வது. இதுதான் வந்து 63, 64, 65, 66 இந்த 4 படத்துக்குமான லைனப். விக்ரம் படம் லைன். அஸ்வின் இல்லையா மடன் அஸ்வின்? விக்ரம் கூட ஏங்க அஸ்வத்? சூர்யா கூட தானே அஸ்வத். இல்ல அஸ்வத் சொல்ல, அஸ்வின் சொல்றேன். மடன் அஸ்வின். இது மடோனாசின் கிடையாது. மடோனாசின் கிடையாது. யாரோ ஆமா மடோனாசின் கொண்டு போட்டாங்க. மடோனாசின் கிடையாது. வலைபேச்சு இதை பல வாட்டி பிரேம்குமார் இல்ல, மடோனாசின் பிரேம்குமார் 2 பேருமே இல்ல பிரகாஷ். பிரேம்குமாரும் கிடையாது, மடோனாசின் கிடையாது. ஓகே டன் ப்ரோ. ஓகே. பிரகாஷ் ப்ரோ இவரு பிரேம்குமார் 96 பிரேம்குமார் பகத் வாசில் கூட தானே ப்ரோ பண்ண போறாரு? அதுவும் நடக்குமான்னு தெரியல. ஓகேவா? அவர் அனௌன்ஸ் பண்ணாரு பகத் பாசில் கூட. அதுவும் நடக்குமான்னு தெரியல. எல்லாரும் அந்த படத்துல வந்து கிளைமேக்ஸ் கேட்டு ஸ்டாக் ஆகுறாங்க. அதனாலதான் பிரச்சனை. இப்ப படம் பிடிச்சிருக்கு, கதை பிடிச்சிருக்கு, ஃபர்ஸ்ட் ஹாஃப் பிடிச்சிருக்கு, செகண்ட் ஹாஃப்ல ஸ்டார்டிங் நல்லா இருக்கு. ஆனா கிளைமேக்ஸ் அப்படி ஒரு கிளைமேக்ஸ் வச்சு ஆடியன்ஸ் சேர்த்துக்குவாங்களா அப்படின்னு ஒரு கிளைமேக்ஸ் வந்து அந்த பரபரப்பா போயிட்டு இருக்கு போல இருக்கு. அதை ஒத்துக்கிட்டாங்கன்னா கண்டிப்பா அந்த படம் ரெடி ஆயிடும். எனக்கு வலைபேச்சு வந்து ஒரு படம் பண்ணாங்க இந்த படத்துக்கு முன்னாடி. டேராஜ்குமார் படம் முன்னாடி டேராஜ்குமார் ராஜாவும் அப்புறமா இவரும் மணிகண்டனும் கொலை பண்றாங்க அப்படின்னு சொல்லி ஒரு ரூமர் அவன் தான் கலப்பினாங்க. கலப்பிட்டு கடைசியில வந்து இல்ல அவர் வந்து விஜய் சேவை பண்றாருன்னு சொன்னாங்க. சொல்லிட்டு அதையும் திரும்பி பண்ணாங்க. எனக்கு டவுட் அதனாலதான். அந்த ஆளுக்கு இந்த ஆளுக்கு ஓகே கிராப் இருக்கு இல்லைன்னு சொல்ல. பட் ஆனா இந்த ஆள் விஜய் சேவைக்கு புஷ் பண்ணிருக்காரு ரொம்ப நாளமான்ற டவுட் போயிட்டு இருந்துச்சு. டக்குன்னு வந்து மாத்துறாங்க. அப்படியே இந்த ஸ்பாய்லர்ஸ் இருக்குல்ல அது சொல்லலாம். பட் ஆனா இது பேச்சுவார்த்தை கூட நடக்காது. அதை வந்து ஒரு நியூஸா கேதர் பண்ணி சொல்றப்ப இங்க இருக்குமா முட்டாள் நினைச்சிருக்காங்களான்னு தெரியல. எனக்கு அது டவுட்டா இருக்கு. அதனால ஸ்பாய்லர்ஸ் பேசலாம். யாருதான் இப்போ பிரகாஷ் ப்ரோ நீங்க அந்த அந்த கட்டத்தை தள்ளுறீங்கன்னு நினைக்கிறேன். இங்க இருக்கும் நிறைய பேர். அதெல்லாம் அவ்வளவு தோணுது. பிரகாஷ் ப்ரோ அதுக்குங்க உங்களையும் தள்ளுறாங்க. பிரகாஷ் ப்ரோ உங்களுக்கு ஒரு வீடியோ டிஎம் பண்ணியிருக்கேன் பாருங்க. பார்த்த எனக்கு போஸ்டர் ரெடி பண்ணவே பிடிக்கல. பொறுப்பு இல்லாம விட்டுட்டு போயிட்டு 2 பேர்த்த வச்சு எடிட் வேற பண்ணிட்டு, பொறுப்பு இல்லாம விட்டுட்டு போன 2 பேர்த்த வச்சு நமக்கு என்னங்க பேச்சு? 2 பேர்த்தையும் கழட்டி விடுங்க. ராஸ் ப்ரோ 64 அப்டேட் என்ன ஆச்சு? எதனால இல்ல? நேற்று நம்ம ஸ்பேஸ்ல ஒருத்தர் சொன்னார்ல, அது கிட்டத்தட்ட உண்மைதான். இங்கிட்ட 2 பெரிய காம்பினேஷன் அனௌன்ஸ்மெண்ட் வருதுங்கிறப்ப அந்த அனௌன்ஸ்மெண்ட்ல வராது. அந்த அளவுக்கு முடிவாயிருச்சு. கடைசியில அது உறுதியாவே ஆயிடுச்சு. இந்த அனௌன்ஸ்மெண்ட் வந்தனால அந்த அனௌன்ஸ்மெண்ட் கிடையாது. இல்லைனாலும் வரப்போற மாதிரியா அப்படின்னு கேட்டா அவங்க வர்றதுக்கு தயாரா இருந்திருக்காங்க. ஆக்சுவலா இது வந்தனால சடன் அனௌன்ஸ்மெண்ட் வந்தனால அது கிடையாது. AK-64 இப்போதைக்கு அனௌன்ஸ்மெண்டே வருமா அப்படிங்கிறது டவுட். 1 வீக் ஆயிரும் நினைக்கிறேன். ஒரு 3 to 4 days வெயிட் பண்ணணும். அடுத்து அவங்க லாக் பண்ணாங்கன்னா லாக் பண்ணிட்டு போறாங்க போங்க. அவங்க அப்டேட் விடுறாங்க, விடாட்டி போறாங்க. ஒரு இது தெரிஞ்ச அப்டேட் அவங்க விட மாட்டாங்க. தேதி விடட்டும் தலைவா. 28 சனிக்கிழமையா? போன வருஷம் 28 தான் ஜிபி. ஆனா இல்ல தலைவா, ஜிபி அப்டேட் போன வருஷம் தானே வந்துச்சு அதே டேட்ல. ஓ அனௌன்ஸ்மெண்ட் வந்த டேட்டா
ஆமா. அது ஜிபி 2024 தானே, இன்னும் போன வருஷம்ன்றீங்க. 2025 தானே ஜிபி. 24 ரைட் ஓகே 24 ஆமால்ல 2024 24 தான் 24 அனௌன்ஸ்மெண்ட் வந்துச்சு. சரி இல்ல ரைட் தலைவா, ஓகே. நான் டீசர் சொல்றேன், ஒரு டீசர் மாதிரி வந்தது இல்ல, அதை சொல்றேன். ஏதோ ஒண்ணு 28 பிப்ரவரி 28 வந்திருக்கா. சரி ரைட் ஓகே, அதை லாக் பண்ணி வச்சுக்கோ. யார் ப்ரொடக்ஷன் அதான் வரட்டும் 2 நாள் 3 நாளுக்கு மேல அவங்களே அபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் அப்புறம் அந்த படத்தை பத்தி பேச வேணாங்க. படத்தை பத்தியே பேச வேணாம், அவங்க அனௌன்ஸ்மெண்ட் விட்டாங்கன்னா பேசுவோம், ஸ்கிப் பண்ணுவோம். கப்புள் ஃப்ரெண்ட்லி பாத்துட்டீங்களா தலைவா நீங்க? கப்புள் ஃப்ரெண்ட்லி பார்க்கல. பாக்குறதுக்கான ஐடியாவாது இருக்கா? லவ் படம்னாலே இல்ல கேப் இருக்கு அதெல்லாம் டிஸ்டன்ஸ் இருக்கு வச்சுக்கிறீங்க. அதெல்லாம் இருக்கு. நாளைக்கு நம்ம ஏரியாவில் கோவில் திருவிழா, அதாவது சுபாபிஷேகம். அதை முடிச்சுட்டு நாளைக்கு மத்தியானத்துக்கு மேல கண்டிப்பா ஏதாவது ஒரு படத்துக்கு போவேன். இந்த வாரம் தான் புது படம் எதுவும் வரலையே, அதனால கப்புள் ஃப்ரெண்ட்லி போவேன். நானுமே நாளைக்கு தான் போலான்னு இருக்கேன். நாளைக்கு ஒரு படம் ரிலீஸ் ஆகுது கன்னடத்துல இருந்து. நாளைக்கா? கன்னடத்துலயா? நாளைக்கு தமிழ்ல ரிலீஸ் ஆகுதான். இது நம்ம ஸ்ரீனிவாசன் குரல் மாதிரியே இருக்கே தலைவா. இருக்கார்ல ஸ்ரீனிவாசன் ப்ரோ இருக்கார்ல, அவர் குரல் மாதிரியே இருக்கு. யாரு பேசுறது இப்போ? அஜித். பரணி ப்ரோ உங்களுக்கு தெரியுமா? ப்ரோ கனடால அடுத்த வாரம் ப்ரோ இது லவ் மார்க்கல் படம் வருது ப்ரோ. சரி, அவங்களும் 10 நாள் கேப் விட்டு வராங்க. இதுக்கும் இருக்கும் டாக்ஸிக்கும் இருக்கும். எனக்கு தெரியும் அடுத்த மாசம் கூட டாக்ஸிக்கு தான் ஆக்குபைஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன் எல்லா இடத்துலயும், அவங்க ஊர்ல பர்டிகுலரா. ஏன்னா இந்த லவ் மார்க்கல் வர்றது வந்து இதுதான் கத்திமால் நடக்கிற மாதிரி தான் அவங்களுக்கு. ஏன்னா டார்லிங் கிருஷ்ணாவோட அவர் தான் ப்ரொடக்ஷன் படத்துக்கு. அவரோட ப்ரொடக்ஷன்ல ஹையஸ்ட் பட்ஜெட்டே இருந்தான். ப்ரொடக்ஷன் தாண்டி அவர் நடிக்கிற படத்துலயும் வந்து டேஞ்சர் தான். ப்ரோ AK-64 என்னாச்சு? 64 65 ப்ரோ? 64. அதை பத்தி தான் ப்ரோ இப்போ சொன்னோம், வராது இப்போதைக்கு, அப்டேட் 1 வீக் ஆகும். ஓகே. இன்னைக்கு கொச்சியில பிலிம் ஃபேர் பரணி ப்ரோ உங்களுக்கு தெரியுதா? என்ன ப்ரோ? உங்களுக்கு தெரியுதா அந்த படத்தை பத்தி? எந்த படத்தை பத்தி? செகண்ட் கேஸ் ஆஃப் சீதாராம். ரிவ்யூஸ் கேக்குறீங்களா? ஆமா, நாளைக்கு தான் தமிழ்ல ரிலீஸ் ஆகுதா. ஓகே ஓகே ப்ரோ, ரிவ்யூஸ் நான் எதுவும் பார்க்கல, கன்னட ஃபிலிம்ன்றதுனால நான் செக் பண்ணிட்டு வேணா சொல்றேன். அந்த படம் ரொம்ப இங்க ரிலீஸ் ஆனாலும் ரொம்ப லிமிட்டட் ரிலீஸ் தான் ப்ரோ இருக்கும். கன்னட படம் சென்னையிலே ரிலீஸ் ஆகிறது கஷ்டமே ப்ரோ. அதுதான் பெரிய படமே ரிலீஸ் ஆகுறது ஓரளவு பேன் இந்தியா படமா இருந்தால் தான் ரிலீஸ் ஆகும். தெரில ப்ரோ, அந்த படத்தோட ரிவ்யூஸ் எப்படின்னு தெரில. ஏதாவது டிஎல்ல கிராஸ் ஆச்சுன்னா இல்லை ஏதாவது வந்துச்சுன்னா ஆன்லைன் வந்துச்சுன்னா பார்த்து சொல்கிறேன். பரணி ப்ரோ கன்னட படத்தை விட மலையாள மூவி தான் நிறைய ஃபாலோ பண்ணுவார். மலையாள பற்றி எதனா டவுட் இருந்தால் கேளுங்க, சொல்லுவார். ப்ரோ அங்கே பேட்ரியட் மூவிக்கு ஹைப் இருக்கா ப்ரோ? மோகன்லால் மம்முட்டி நடிக்கிறாங்களே. கண்டிப்பாக இருக்கு, செம்ம ஹைப் இருக்கு. படம் வரும்போது பாருங்க. ஓகே. என்ன ஏப்ரல் தானே ரிலீஸ்? ஒரு மாதம் தானே இருக்கு இடையில. ஏப்ரல் 23. ஓகே. டைரக்டர் யார்? ஏப்ரல். ஐயோ அவர் பேர் டக்குன்னு ஸ்ட்ரைக் ஆக மாட்டேங்குது. அவர் பழையசா நிறைய படம் எடுத்திருக்காருங்க, ரொம்ப பழைய படம் நிறைய படம் எடுத்திருக்காரு, 2 பேரையும் வச்சு. ஓகே. கிளாசிக்கல் டைரக்டர். இது என்ன மாதிரி ஜானர் ப்ரோ? ஸ்பை த்ரில்லர். ஸ்பை த்ரில்லர், நம்ம மைண்ட் வேற அங்கேயே போகுது. சரி விடுங்க. யாரும் வார் பக்கம் போயிடாதீங்கப்பா, வாட்டு பக்கம் போயிடாதீங்க, இல்ல பதான் பக்கம் போயிடாதீங்க.
டீசர் பார்த்துருப்பீங்களேங்க. இல்ல ப்ரோ, பார்க்கல ப்ரோ. பாருங்க பாருங்க. அப்போ உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். மகேஷ் நாராயணன் அவர் தான் வந்துட்டு டேரக்டர். தலைவா என்ன நான் ஒண்ணு சொல்றேன், தப்பா நினைச்சுக்காதீங்க. எனக்கு மலையாள படமே செட் ஆக மாட்டேங்குது தலைவா. இப்ப லோக்கா ஒண்ணு கூட கூட செட் பார்த்து ஆகலையா? ஒரு வாரமா பாக்குறேன், தூக்கமா தான் வருது. பரணி ப்ரோ, மகேஷ் நாராயணனா சொன்னீங்க? எவ்வளவுதான் அந்த மாலிக் எடுத்தவர்? மாலிக் அந்த இவருது ஒரு படம் எடுத்தாரு கடைசியா. அதுக்கப்புறம் தான் கமலா வச்சு எடுக்கிற மாதிரி இருந்தது. இது டிராப் ஆயிடுச்சு. ஆமா ஆமா. டேக் ஆஃப் தான் ஒரு படம் எனக்கு நல்ல ஞாபகம் இருக்கு. மாலிக் அவர் தான் எடுத்தார். ப்ரோ இந்த குருவாயூர் அம்பல நடையில் ஒரு படம் எடுத்தார்ல, அந்த டைரக்டர் யாரு ப்ரோ? அவரு எனக்கு பேர்லாம் கேட்டா ஓகே வராதுங்க. ஓகே ஓகே. படம் மட்டும் பாப்பீங்க, பட் டைரக்டர் ஃபாலோ பண்ண மாட்டீங்க. ஓகே ப்ரோ. இல்ல அப்படிலாம் இல்ல, தெரியும் நமக்கு. ஆனா டக்குன்னு வந்துட்டு ஸ்ட்ரைக் ஆகாது. 1-2 பேர் தான் ஸ்ட்ரைக் ஆகும். விபின் தாஸ் ஓகே. அந்த படம் எனக்கு ரொம்ப அவர் தான் பிடிக்கும். வந்துட்டு வாலான்னு சொல்லி ஒரு படத்துக்கு ரைட்டரா இருந்தாரு. அதோட பார்ட் 2 வருது இப்போ. வாலான்னு சொல்லி ஒரு படம் இருக்கு மலையாளத்துல. அந்த படம் நான் தியேட்டர்ல பார்த்தேன், எனக்கு பிடிச்சிருந்துச்சு. ஃபர்ஸ்ட் பார்ட் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. செகண்ட் பார்ட் பார்ப்போம். ஆக்சுவலா வந்து திருஷ்யம் 3 கூட அவங்க கிளாஷ் வராங்க. ஏப்ரல் 3 தான் அந்த படமுமே ரிலீஸ். இது வாலா 2. பிரகாஷ் ப்ரோ இருக்கீங்களா? பரணி ப்ரோ, அந்த பாப்பாவோட மாலிக் படமா அவர் டைரக்டர் தான். ஓகே அஜித் பல்தான். அதான்